அன்பார்ந்த பெரியவர்களே, அவர்களுடைய நூல்களில் இன்னும் மார்க்கத்துக்கு முரணான விஷயத்தெல்லாம் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணுதான் ஓணம், கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகைகளுக்கு சமைக்கப்பட்ட உணவை உண்ணலாமான்னு கேள்விங்க. அதுல என்ன பயிர் சொல்றாங்கண்டா, அந்த பூஜிக்கப்பட்டதுக்காக வேண்டி வச்சிருப்பாங்கல்ல, அதை தவிர மற்ற உணவுகளை எவரிடமிருந்தும் ஏற்கலாம், உண்ணலாம், மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. ஆனால் பாத்தியாக்காண்டி வச்சுங்களாக்கா வச்சப்பட்டும் கூடாது, குர்ஆன் ஓதுனதும் கூடாது, துவா செஞ்சதும் கூடாது, சமைக்கப்பட்டும் கூடாது. ஆனா ஓணம் பண்டிகை, கிறிஸ்துமஸ் பண்டிகை எல்லாம் எதை பூஜை செய்ய அது மட்டும் வேணாம், மற்றபடி சாப்பிட்டுக்கிறங்க. இப்ப எங்க இவங்க கூட்டிட்டு போறாங்கன்னு இதுல நீங்க தெரிஞ்சுக்கிறங்க. அதே போல நிற்கிற பிறருக்கு நிக்க கூடாது, எந்திரிச்சாலும் நிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுலயும் ஒரு விளக்கம். என்ன விளக்கங்கிறீங்க? நம்மளே ஆச்சரியப்படணும். அப்படி ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னா, மேடையில் அமர்ந்திருக்கும் நான் ஒரு உதாரணம் சொல்றாங்க. ரெண்டு வகையில இருக்கலாமா, ஒரு இடத்துல இருந்த எந்த இடத்துல இருந்துக்கலாம், எந்த இடத்துல நிக்க கூடாது. அப்படி ஒரு உதாரணம் ஒண்ணு காமிக்கிறாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் நான் கருணாநிதி வருகிறார் என்பதற்காக எழக்கூடாது. ஏனெனில் கருணாநிதி அமர்ந்து உள்ள மேடைக்கு நான் சென்றால் அவர் எனக்காக எழமாட்டார் சொல்லிட்டாங்களா. அடுத்து பாருங்க, எனது வீட்டிற்கு கருணாநிதி வந்தால் நான் எழுந்து அவரை வரவேற்கலாம். இந்த நிற்கிறது எங்க கூடும் எங்க கூடாது அப்படி ஒரு இது. ஏனெனில் அவரது வீட்டிற்கு நான் செல்லும் பொழுது அவர் என்னை எழுந்து வரவேற்பார். இப்ப நம்ம செய்யறது மார்க்கத்தில் கூடுமா கூடாதா, குர்ஆனுக்கு அதிகம் உடம்பெற்றிருக்கா இல்லையாங்கிறது போய் கருணாநிதி என்ன செய்யறாரோ அது தகுந்தவாறு. மேடையில எந்திரிக்க மாட்டார்ல, நான் எந்திரிக்க கூடாது. வீட்டுக்கு போனா எந்திரிக்கிறாருல, நானும் எந்திரிக்கலாம். இதுதான் ஆதாரம். இதுல நீங்க புரிஞ்சுக்கிறீங்க குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாங்களா இல்ல வேற யாரும் தனி மனிதர்கள் பின்பற்றாங்கன்னு நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். அடுத்து காதியாவது சொல்லிட்டாங்க, நாங்களா சொன்னோம் அப்படின்னாங்கல்ல, அதே பாணிக்கு போறோம். ஏன்னா இது இமாமோட கருத்தெல்லாம் கிடையாது. இருந்தா அவங்க எடுக்கிறாங்கள, அதுக்காக ஒரு பதில் இப்னு கசீருங்க. ஏன்னா அவெல்லாம் மதிக்கக்கூடியவங்க ஒரு இமாம் தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வமன் கால மீனல் ஜஹலாங்கிறாங்க. யாருக்கு? இந்த அலிபுலாமீம் இந்த ஹாமீமுக்கான அந்த அர்த்தம் இல்லங்கிறாங்கல்ல, அவர்களுக்கு அடைமொழியே அறியாமையில் உள்ள கூடியவர்கள், அறிவு இல்லாதவர்கள் அப்படிங்கிறத கொடுக்கறாங்க. மீனல் ஜஹலாங்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க சொல்றாங்க, இன்னஹு ஃபில் குர்ஆன் மா ஹுவ தஅப்புதுன் லா மஅனா லஹு பில் குல்லியா. குர்ஆனில அறவே அர்த்தம் இல்லாத சிலது இருக்குன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபகத் அக்தஅ ஹதஅன் கபீரா. இப்படி சொல்லக்கூடியவர்கள் மிகப்பெரிய தவறை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல போய் எந்த மீனிங் இல்ல அப்படின்னு சொன்னா இப்படி சொல்லக்கூடியவர்கள் அறியாமையில இருக்கிறார்கள், மிகப்பெரிய குற்றத்தையும் செய்கிறார்கள் என்று இப்னு கசீர் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நீங்க அப்படி சொன்னா இது இப்படி ஆகும். நம்ம என்ன சொன்னோம், நீங்க முன்னாள் இலக்கியவாதிகளுடைய மரபு, நீங்க அதுக்கு ஆதாரத்தை தாங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். அதே போல விவாகரத்து விஷயமா நீங்க சொன்னீங்க, முன்னாள் உள்ள பின்னால் உள்ள படிக்க வேண்டியதுங்க. நான் நேற்றே சொன்னேங்க, அந்த பெண்மணி ஜமாத் தலைவற்ற முறையில நாங்க மறுக்கல, அதை நாங்க ஆட்சேபிக்கவே இல்லையில, நாங்க ஏற்றுக்கொண்டே. நீங்க ஆட்சேபம் அப்பெல்லாம் எழுதிருக்கிறோமே இப்படி எழுதிருக்கிறோம் ஏன் சொல்றீங்க? அதை நான் ஏற்றுக்கொண்டோமே. நாங்க ஆட்சேபம் எழுப்புகிற வாசகம் உங்க நிலைப்பாடு என்ன? அந்த வாசகத்தை நான் முன்னாலே வாசிச்சு மறுபடியும் வாசிக்கிறேன். விவாகரத்து செய்யும் உரிமை ஆண்களுக்கு இருப்பது போல் பெண்களுக்கும் இஸ்லாத்தில் உண்டு. இந்த வாசகத்தை தான் கேட்கிறேன். நீங்க விளக்கத்தை எல்லாம் படிச்சுட்டு இந்த இதுக்கு மத்தவங்க என்ன ஒண்ணு முரணா இருக்குன்னு நினைப்பாங்க, இல்லாட்டி விளக்கத்தை படிக்காம இதை படிச்சுட்டு அதை வாரத்து பெண்கள் உரிமை இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க, இதை மட்டும் பார்த்துட்டு ஒரு ஆள் போயிட்டா என்ன செய்யறது? அப்படி இல்லண்டா இந்த வாசகத்தை ஏன் எழுதுனீங்க? இந்த வாசகத்தை தான் எந்த வாசகம் தவறுன்னு சொல்லணும், அதை விட்டுவிட்டு நான் தவறுன்றே சொல்லாத வாசகத்தையும் வாசிட்டு இருக்கிறீங்க. அந்த வாசகம் நாங்களும் ஏற்றுக்கொண்டதுதான், உங்களுக்கு ஆட்சேபம் நாங்க தெரிவிக்கவே இல்லை. நீங்க இதுக்கு ஏன் சொல்றீங்கன்னு தான் கேட்டோம். அப்ப இதுக்கு பதில் பேரு தான் வந்துச்சே தவிர பதில் இல்லைங்கிறத இது மூலம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே போல பாருங்க, அந்த பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கடைசியாக எழுதுங்க வச்சுதான் நான் மாற்றம் செய்யறோம் அப்படின்னாங்க. நீங்க எழுதுன அந்த விரிவுரையை படிச்சுட்டு நான் உங்ககிட்ட விளக்கம் கேட்கிறேன், மாற்றப்பட்டு போச்சுங்களே, அப்ப தாவீது சகோதரர் நிலைமை என்ன? நீங்க எழுதுக்க நான் விளக்கம் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. உங்களுடைய எழுத்த வச்சு நான் கேட்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி எழுத்து பேர் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க சார்பில் உங்கள்கிட்ட கேட்கிறேன், விளக்கம் சொன்னீங்களா? நீங்களே சொல்லுங்கிறீங்க. நான் எழுதப்பட்ட நான் எழுதுனா நான் சொல்லுவேன், நீங்க தானே சொல்லணும். அதே பாரு சலாம் கூறு முறை, அதுக்கும் அப்படிதான். நீங்க நிறைய இருக்கு நீங்க, நான் சொன்னேன் ரெண்டு பேரும் கலந்திருக்கிறது ஆதரவு வச்சிருக்கிறீங்க, அதை நாங்களே ஏற்றுக்கொண்டோம். இரு சாராரும் கலந்திருக்கிற சபையில் சலாம் சொல்லலாமா? கூடுமோ? ஏன் எந்த அதிகம் இருக்குமோ? ஆனா இதை மறுப்பாளர்களுக்கு மட்டும் சொல்லலாம் என்பதற்கு ஆதாரம் தாங்க அப்படின்னோம். அதுக்கு நீங்க ஆதாரம் நிறைய இருக்கு, நீங்களே ஆதாரம் தந்தீங்களா? நிறைய தாங்களே.
அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு சாராருக்கு மத்தியில் சொன்னாங்க. அல்லாஹ் பக்கம் அழைத்தார்கள் சொன்னா முஸ்லிம்களையும் கூட அல்லாஹ் பக்கம் அழைக்கலாம். குர்ஆனை ஓதி காட்டலாம் சொன்னா முஸ்லிம்களுக்கும் காட்டி இருக்கலாம், ரெண்டு பேருக்கு இருக்கலாம். ஆனா சலாம் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னதுக்கு முரண்படுவாங்களா? நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்கல்ல, லா தப்துல் யஹூத வன் நஸாரா பிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்கல்ல. அப்ப அவங்களே சொல்லிக்குவாங்க, நீங்க யாருக்கும் சொல்லாதீங்கன்னு. அவங்களே மீறிக்குவாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டனால தெளிவாக அங்க ரெண்டு சாரம் இருந்தாலும் அவங்க சலாம் சொன்னது முஸ்லிம்ங்கிற அடிப்படையில மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் சேரும். அதனாலதான் சொல்லியிருப்பாங்க. அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் நிர்வாணமா இருக்கான்னு எழுதிருந்தீங்களே, இது தவறுன்னு நான் சுட்டி காட்டணும். தவறு இல்லைன்னா நீங்க முந்தின வாரத்தை விசாரிச்சீங்க, நல்லா விவாதம் பண்ணீங்கல்ல, ஏன் எங்களுக்கு விவாதம் பண்ணல? தெரியும், பிடிச்சிருவாங்க அப்படின்னு தெரியும். அதனாலதான் நீங்க எடுக்கல. நேத்தே வச்சோம், நீங்க நல்லா போய் பார்த்துட்டு வரணுங்கிறதுக்காக தொட்டு வச்சோம் கடைசி நேரத்துல. ஏன்னா நேரம் இல்ல அப்படின்ற பொழுது நீங்க அந்த கிதாப் எல்லாம் எடுத்து தூசு தட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, பார்க்கல. சரி, இப்போ நைட்டுக்கு டைம் கொடுத்தோம், இது வரைக்கும் நீங்க தொடவே கிடையாது. உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்கு அப்படின்னு தான் போட்டீங்க ஜக்காத்து. அப்ப நீங்க இது எதுக்காண்டு கொண்டு வந்தீங்க? இந்த தலைப்பு எதுக்கு? உள்ளங்கள் இருக்கு, முஅல்லஃபத்து குலூபும் தான் நான் கேட்டேன். அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஜக்கா வார்த்தையை போட்டுக்கிறீங்க, அது எதுக்கு விளக்கம்? இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகரா, இந்த ஜக்காத்தை யாருக்கெல்லாம் கொடுப்பது அந்த தலைப்பை தான் சொல்லிக்கிட்டு வர்றீங்க. அதுலதான் இந்த முஅல்லஃபத்து குலூபுங்கிற யார், முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் சேர்வான்னு இருக்கிறீங்க. அதுக்கு நான் கேட்டா நான் அப்படி என்ன சொன்னேன் இப்படி என்ன சொன்னேங்கிறீங்க. நீங்க சொன்னதே ஜக்காத் பிரச்சனை தான். அந்த ஜக்காத்து யாருக்கு கொடுக்கணுங்கிற பிரச்சனையில தான் முஅல்லஃபத்துங்க வார்த்தைக்கு முஸல்லா வாங்குறீங்க. சம்பந்தம் இல்லாம ஹதீஸை கொண்டு வந்தீங்க. அதனாலதான் நாங்க கேட்டோம், நீங்க சொன்ன ஹதீஸ்ல ஜக்காத்தை காஃபிர்களும் கொடுக்கலான்னு இருக்கிறாங்க. நீங்க சொன்ன ஹதீஸ்ல இல்ல. இதுல இல்லையா? நீங்க ஏதோ ஒரு ஹதீஸை வாய்ச்சிங்க, அதுல ஜக்காத்துக்குள்ள இருக்காங்க நாங்க தெரிஞ்சு கொள்ள விரும்புறோம். அந்த ஹதீஸை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நீங்க ஒரு இதுல இல்லங்கிறத நீங்க ஒத்துக்கொண்டீங்க. ஏன்னா இது சொல்லல, இப்படி ஒண்ணு இருக்கும், இப்ப வாய்ச்சிங்க. அது இருந்தா நீங்க பிரிண்ட் கொடுங்க, நாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஜக்காத்து மற்றவங்களுக்கு அது உடனே ஃபிக்ஹ் கிதாப் வாசிங்க. நான் அப்பயே சொன்னேன், உங்ககிட்ட ஆதாரம் இல்லைன்னா ஏன் உடனே இமாம்களை தவறீங்க? ஒண்ணு ஆதாரம் இருக்குன்னுங்க, இல்லன்னுங்க, ஏன் தோல்வி பயமா? இல்லன்னு சொல்லுங்களேன். ஞானம் இல்லைன்னா ஒப்புக்கொள்ளலாம், அது மறுபடியும் தெரிவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனா இது சமாளிக்கணும்னு சொன்னாக்க காரணமான இதே நிலையில தான் இருக்கணும். ஆனா முடியலைங்கும் போது உடனே இமாம்கள், உங்க இமாம்கள், நான் எங்க இமாம் சொல்லிருக்கேன், உங்ககிட்ட கேட்டேன். நீங்க சொல்லி இருக்கிறது குரான்ல ஹதீஸ் தான் சொன்னா உங்க இமாம் சொல்லுங்க. நான் கேட்டது வேற, இங்க சொல்றது வேற, நீங்க தர்றது வேற. மக்கள் வழங்குவாங்க, குரான் ஹதீஸ் இல்ல, அதான் இமாம்களுக்கு வரான்னு மக்கள் வழங்குவாங்க. அப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்துல நான் கேட்டேன், லவ்லாங்கிற வார்த்தை கேட்டேன். பல தூரமா ரிசர்ச் பண்ண சொல்லிட்டு போனீங்க, இது வரைக்கும் லவ்லாங்க சொல்லல. ஏன் அப்படி சொல்லி இருந்தா அது நீங்க மொழிபெயர்த்து இருக்கிறீங்க. லவ்லாங்கிற வசனத்தை நாங்க நிறைய எடுத்து வச்சிருக்கிறோங்க, குர்ஆன்ல நிறைய எடுத்து வச்சிருக்கோம், மாட்டிக்கிறீங்க. அதனாலதான் இத பாருங்களேன். வழக்கு அமல்பியும் மட்டுமல்ல, இன்னொரு இடத்துல ஒமா குன்னாலி நஹ்ததிய லவ்லா நஹதான் அல்லாஹ், இந்த லவ்லா வருதா நாங்க சொன்னதான் வச்சிருக்காங்க. அவ தப்புண்டா எல்லாம் தப்பா போயிடும். அதே போல இன்னொரு இடத்துல எப்படி தெரியுமா, இன் கானல யுமில்லுனா அன் ஆலிஹத்தினா லவ்லா அன் சபர்னா, லவ்லா வருதா நாங்க சொன்னதான் வச்சிருக்காங்க. அவங்க பஹத்துக்கு விவாதத்துக்கு வந்தா இது எல்லாம் தப்புண்டாகும். அரபி வாசகத்துக்கு இலக்கணத்துக்கு முரண் என்று அவங்க சொன்னாக்க இவங்க மொழிபெயர்த்தது எல்லாம் தப்பாகும், மாத்தணும். இன்னும் புது ஒவ்வொரு தடவை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, அடுத்த அடிச்சால இது எல்லாத்தையும் மாத்தணும். அதனாலதான் இங்க எல்லாம் வரல, இந்த வயசுக்கே வரல. ஏன்னா அவங்க மொழிபெயர்த்த முன்னுக்கு பின் முரண். அதே போல பாருங்க, குல்மா யௌபஉ பிக்கும் ரப்பி லவ்லா துஆவுக்கும், இங்க லவ்லா வருது, நாங்க சொன்னதெல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க அரபி இலக்கணத்துக்கு முரண் சொன்னாங்கல்ல, அப்படி அர்த்தம் வைக்கலங்க. அப்படியெல்லாம் வந்தா இது எல்லாத்தையும் அடுத்த மாத்தணும். இப்படி ஒரு சிக்கல் வந்துடும், அதுக்காக அப்படியே தவிர்க்கிறாங்க. ஆனா தவிர்த்தாலும் மக்களுக்கு சுட்டி காட்டுங்கிறதுனால இதெல்லாம் நான் படிச்சு காமிச்சிட்டேன். அதனால அவங்க முன்னுக்கு பின் முரணா இருக்கிறாங்க அப்படிங்கறதான் இது மூலம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப பிற வீடுகளில் சாப்பிடுறதுக்கு ஆயத்துனாங்க, இப்ப ஒரு ஆயத்தில் இல்லைன்னா ஹதீஸ் எடுத்து தர்றாங்க. இது ஒண்ணு நாங்க ஏற்றுக்கொண்டோங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எத்தனை ஹதீஸ்களை பார்த்தா இதுவெல்லாம் மனித பண்பாட்டு தவறு, என்னங்க ஆண் பெண் விஷயம் அப்படிங்கிறாங்க. இங்க ஒரு ஆளை வச்சுக்கிட்டு, விருந்தாளி வச்சுக்கிட்டு, தன் மனைவியை வச்சுக்கிட்டு லைட் அணைச்சிட்டாங்கிறாங்க. இது எந்த வகையில உங்களுடைய கூட்டு பிரகாரம் எந்த அளவுக்கு பண்பாடு? உங்களுக்கு குர்ஆனுக்கு முரணாச்சே, நீங்க எப்படி ஆதாரம் எடுக்கிறீங்க கேட்டாக்கா நீங்க ஆதாரம் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்ப உங்க நிலைப்பாடு என்ன? யாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, பல ஹதீஸ்களை மறுக்கிறோங்கிறீங்களே, அந்த லிஸ்ட்ல ஏன் சேர்க்கல? இனிமே சேர்ப்பீங்களா? அல்லது பண்பாடு ஒப்புக்கொள்ள போறீங்களா? ஒரு விருந்தாளி வந்தாரு, நம்முடைய மனைவி யாரா ஒரு ஆளை வச்சுக்கிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு லைட் அனுப்போமா? செய்ய மாட்டோம்ல. அப்ப உங்களுடைய நிலைப்பாடு தந்தவர் இது இருக்கணும். அப்ப இனிமே பட்டியல் சேர்த்தாலும் சேர்க்கலாம், அது ஒரு விஷயம். அடுத்து பாருங்க,
இது ஆனா அவங்க சொன்ன வசனத்தை அப்படி இல்ல. நீ ஆண்களை பார்த்து நீங்க போய் உங்க நண்பர் வீட்டுல சாப்பிடலாம், சேர்ந்து நம்ம வீட்டு நம்பர் வீட்டுல சாப்பிடலையா, நம்ம நம்பர் வீட்டுக்கு போவோம், அவர் பரிமாறுவாரு, சில நேரம் அவரே உட்கார்ந்துருவாரு. இந்த வசனங்களுடைய, அதாவது 12வதாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய பதில், வசனங்களுடைய எண்ணிக்கை சம்பந்தமாக அவங்க சொன்னாங்க. வசனங்களுடைய எண்ணிக்கை குர்ஆன்ல நீங்க போட்டிருக்கிறீங்களே, இது யார் சொல்லி போட்டீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதான் ஒரு வசனம், இது 2வது வசனம்னு சொன்னதுக்கு உங்கள்ட்ட ஆதாரம் இருக்குதா? அல்லது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தொகுத்த அந்த மூலப்பிரதியிலையாவது இந்த எண்கள் போடப்பட்டிருக்குதா? இந்த நம்பர் பின்னாடி உள்ளவங்க தானே போட்டீங்க, உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அப்படி போடுறதா இருந்தா கூட 2 விதத்தில் நீங்க போட்டிருக்கலாம். ஒன்னு ரசூலுல்லாஹ் எந்த இடத்துல வக்ஃப் செஞ்சாங்கன்னு பார்த்து அதுக்கு ஆதாரம் இருந்தா அதை போடுங்க, இல்லன்னா ஒரு கருத்து முடிகிற இடத்துல போடுங்க. நீங்க பாட்டுக்கு என்னத்தையா இஷ்டத்துக்கு நம்பர் போட்டு வச்சீங்கன்னா என்ன ஆதாரம்? நம்ம ஆதாரம் கேட்டா நம்மகிட்ட ஆதாரம், நம்பர் நாங்க போட்டோம் நீங்க போட்டீங்களா? நம்பர் போட்டால ஆதாரம் தரணுமா, ஏன் போட்டீங்கன்னு கேட்கறவங்க ஆதாரம் தரணுமா? இந்த வசனங்களுக்கு நம்பர் போட்டது யாரு? மொத்த வசனம் என்னங்கிற எடுத்துக்கிட்டீங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு 6218ங்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு ஆள் சொல்றாரு 6100, அத்தா சொல்றாரு 6177ங்கிறாரு, இன்னும் ஹுமைது சொல்றாரு 6212ங்கிறாரு, அதே மாதிரி சாபித் சொல்றாரு 6204ங்கிறாரு. இப்ப குர்ஆனுடைய எண்ணி வசனம் எத்தனைங்கிறதுல நம்பர் போடுற விஷயத்துல ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு நெஞ்சிருக்கிறாங்க, புகுந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பின்னாடி வந்தது. குர்ஆனுடைய ரசூலுல்லாஹ் நம்பர் சொல்லவே இல்லை, இது 1வது நம்பர், இது 2வது நம்பர், இது 3வது நம்பர்னு சொல்லல, மனிதர்களா போட்டுக் கொண்டார்கள். அது உஸ்மான் ரலியல்லாஹுடைய பாதுகாக்கப்பட்ட பெறுதலும் இல்ல அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கிறோம். நீங்க தான் இப்ப ஆதாரம் எங்களுக்கு தரணும். இந்த நம்பர் எப்படி போட்டிய, யார் உங்களுக்கு சொன்னா? அது நீங்க தான் சொல்லணும். ذَلِكَ ஹுதன் லில் முத்தகீன் அது ஒரு வசனம், அது மாதிரி யுஃப்லிஹூன் ஒரு வசனம், யாலமூன் வசனம். எதை வச்சு எடுத்தீங்க? அதை யார் சொல்லி தந்தா உங்களுக்கு? மூலப்பிரதியை காட்டுங்க, இல்ல ஹதீஸ காட்டுங்க. இல்ல, பின்னாடி வந்தவங்க எல்லாம் இஷ்டத்துக்கு எழுதிக்கிட்டாங்க. அதை நாங்க விமர்சிச்சிருக்கிறோம். பதில் நீங்க சொல்லணும், எங்கள்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. அதுக்குரிய பதில் அதுதான். அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, மலக்குல் மௌத் சம்பந்தமா என்ன செய்யறாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க. உங்களுக்கு என்ன சாட்டப்பட்ட மலக்குங்கிற உரிமையா வந்திருக்கு, மலக்குல் மௌத் உள்ளது உக்கில பிக்கும் வந்து குண்டும் பன்மையா வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. பன்மையான ஒரு சொல்லோட ஒருமையான சொல்ல சொன்னோம்னு சொன்னா அனைவருக்கும் சேர்த்து ஒன்னு அர்த்தம் வருமா? உங்களின் கைங்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கைன்னு அர்த்தமா? உங்கள்ட்டு பன்மையா போட்டு கையின்னு ஒருமையா போட்டா அர்த்தம் என்னது? உங்களின் கை அப்படின்னு அர்த்தம், எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கை இருக்குன்னு அர்த்தமாகுமா? எப்படி வருங்கிறீங்க? உங்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களை நோக்கி சொல்லப்படுமையானால் உங்கள் கைனா ஒவ்வொருத்தருடைய ஒரு கைன்னு அர்த்தம். உங்கள் 2 கைங்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து 2 கைன்னு யாரும் அர்த்தம் வாங்குவாங்களா? உங்களுக்கு சாட்டப்பட்டிருக்காரு ஒரு மலக்குல் மௌத், பேரை சொன்னா அப்படி வரும். ஆள் நேம் இப்ராஹிம் சொன்னா வந்து ஒரு ஆள் தான், ஒரு ஆள் தான். ஒரு தன்மையை சொன்னோம்னு சொன்னா உங்களுக்கு நியமிக்கப்பட்ட மலக்கு நியமிக்கப்படுறார் என்பதிலிருந்து என்ன விளங்குது? ஒவ்வொரு ஆளுக்கு நியமிக்கப்படுறான்னு விளங்குறது. இது தெளிவாக ஒரு மலக்கு, தனித்தனி மலக்கு இருக்காருன்னு காட்டுகிறது. அதுபோக உயிரை கைப்பற்றுவதை சொல்லும் பொழுது பல வசனங்கள்ல பன்மையாக எல்லாம் என்ன செய்யறான், லாலி இது அப்பாஹுல் மலாயிக்கத்து லாலிமி அம்புசியும், அவர் மலக்குகள் அடித்து உயிர்களை கைப்பற்றுவார்கள், முதுகுல அடிப்பார்கள் வருது, வானவர்கள் கைப்பற்றுவார்கள் என்றெல்லாம் வருத காரணத்தினால ஒரு ஆள் கிடையாது, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஆளு. ஏன் உயிரை கைப்பற்றுறதுக்கு ஒரு ஆள் நியமிக்கப்பட்டிருக்காருங்க, நியமிக்கப்பட்டார் வாசகம் இருக்கிறது. அந்த கும்முண்டு அங்க வந்திருக்கான், இங்க ஒருமையா வந்திருக்கான், அப்படிதான் அர்த்தம் செய்யணுமா? அப்படி வர்ற எல்லா இடத்திலும் நீங்க செஞ்சிட முடியுமா உங்களால? உங்கள் தலைன்னு சொன்னா அத்தனை பேருக்கும் சேர்த்து ஒரு தலைன்னு யாராவது வழங்குவாங்களா? உங்கள் தலைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைன்னு தான் அர்த்தம், அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அதனால மலக்குல் மௌத்துங்கிற விஷயம் நீங்க சும்மா இருக்கிறீங்க. மலக்குல் மௌத்துங்கிறது நல்லா விளங்கிக்கிறேன்னு அப்படித்தான். இன்னும் சொல்ல போனா உதாரணமா வந்து எடுத்துக்கிறீங்களேன், தமத்தௌபி தாரிக்கும், உங்களுடைய வீட்டிலே நீங்கள் வந்து சுகமாயிருங்கள், அழிய போறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வருது. அமிர்தம் ஒரு வீடுன்னு அர்த்தமா? உங்க தாரிக்கும்னா எல்லாருக்கும் சேர்த்து அவரவர் வீடுன்னு அர்த்தம் வருமா? தாரிக்கும் வந்தது தார் ஒருமை கும்மு பன்மையா வந்ததுனால அனைவருக்கும் சேர்த்து ஒரு வீடா, அந்த சமூக கூட்டத்துக்கு பூராமே ஒரே வீடா எல்லாத்தையும் சேர்த்து? இப்படி நிறைய ஆதாரங்கள் வச்சிருக்கிறோம், சுருக்கமா தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து ஆதம் ஹவ்வா நிர்வாணமா இருந்தாங்க, அங்க தொண்டில சொன்னீங்க, நீங்க சொல்ல வேண்டியானாண்டு தொண்டில வாதம் எடுத்து வச்சாருந்தாலே நீங்க என்ன எடுத்து வச்சீங்க? முழுமையா எடுத்து வச்சீங்களா? இன்ன விஷயத்தை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். சும்மா நிர்வாணம் இருப்பாங்களா வருவாங்களா, இதான் வாதம். நீ என்ன சொன்ன? எடுத்து வைக்கணும், இந்த விஷயத்தை எழுதியிருக்கிறீர்கள், இது இந்த விஷயத்தில் தப்புன்னு எழுதி வைக்காம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பதில் சொல்ல என்ன வச்சீங்க? சிகரை பத்தி வைங்கன்னு சொன்ன பிறகு வச்சாங்களா? சிகரை பத்தி எழுதினார்கள். என்ன எழுதினார்கள்? ஒன்னும் வைக்கவே இல்லை. அதுக்கடுத்து என்ன? யூனுஸ் நபி மீது வந்து நினைச்சிட்டோமா நம்ம தவறிடுங்க, யூனுஸ் நபி மீது நம்ம அவதூறு சொல்லிவிட்டோம் அப்படிங்கிறாங்க. என்ன அவதூறு சொல்லிட்டோம்? நேரடியாக அர்த்தம் செஞ்சிருக்கோம். அவர் நினைத்தார்,
அல்லன் நக்தீர் அலைஹி, நாம் அவர் மீது சக்தி பெற மாட்டோம் என்று நினைத்தார். கதரன்னா குதிரத்திலிருந்து வந்தது, சக்தின்னு அர்த்தம். நக்தீரனா நாம் சக்தி. இன்னொரு இதே மாதிரியான ஸ்டைல்ல வேற வசனங்களும் வருது. யஹ்சபு அல்லன் யக்தீர் அலைஹி அஹத், அவன் மீது யாரும் சக்தி பெற மாட்டான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானா என்றெல்லாம் என்ன செய்யறான் அல்லாஹ் கேட்கிறான். அதனால அது நேரடியான அர்த்தத்தை இதுக்கு செஞ்சு இருக்கிறோம். யூனுஸ் நபியை அவங்க கேவலப்படுத்திட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இது நம்ம மட்டும் சொல்ல கிடையாது, இன்னொரு அர்த்தமும் செய்யறாங்க. அதாவது தண்டிக்க மாட்டான் அர்த்தம் செய்யணும் அப்படின்னு அவர் நினைத்து விட்டாருங்கிறாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, இதுல ரொம்ப இதை விட கடுமையாக வெல்லாம். இது நபி யூனுஸ் நபிய அல்லாஹ்வுக்கு சக்தியில் நினைச்சா குஃப்ரு இல்லையா, அப்படி இல்லாம அந்த யூனுஸ் நபி நினைச்சிருப்பாரு என்றெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஆனால் அந்த யூனுஸ் நபி சம்பந்தமாக ஜாதுல் மசீர்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஃபலன்ன அன்னஹு யுஜிஸு ரப்பஹு ஃபலா யக்திர் அலைஹி. அப்ப இது என்னமோ யாரோ அவங்க தஃப்சீர்கள்ல இருக்கிற கருத்து தான், இது ஆதாரமா காட்டணும் பாரு. நீங்க இந்த கேள்வியை கேட்டீங்களா, அதுதான் இருக்குது உங்க தஃப்சீர்ல. அப்ப எப்படி நீங்க இந்த கேள்வியை கேட்கலாம்? அதுக்காக சொல்றேன், நாங்க எழுதுன கரெக்டான அர்த்தம், தப்பான ஒன்று செஞ்சது கிடையாது. இறைவனை இயலாமல் ஆக்கி இறைவன் சக்தி பெற மாட்டான் என்றுதான் நினைத்தார். அதுக்கு தான் அவர் தண்டிக்கப்பட்டாரு. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், யூனுஸ் நபி மாதிரி ஆகாதே, வலா தகுன் க சாஹிபுல் ஹூத், யூனுஸ் மாதிரி நீ ஆகாத என்று ரசூலுல்லாஹ் கட்டளை இருக்கிறான். அல்லாஹ்வுடைய லவ்லா அன்த தாரகஹு நிஅமத்து மிர் ரப்பிஹி லநபித பில் அராய் வஹு மதுமூன், அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் இல்லைன்னு சொன்னா வெட்ட வழியில கேவலப்பட்டு தூக்கி எறியப்பட்டிருப்பார், போனா போதுன்னு மன்னிச்சிட்டேங்க அல்லாஹ். ஃபஜ்தபாஹு ரப்புஹு வஜஅலஹு மினஸ் சாலிஹீன், அல்லாஹ் அவரை தேர்ந்து கொண்டு நல்லடியார்கள் ஆக்கி விட்டான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப யூனுஸ் நபி கோபப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் தபரி அவர்கள் சொல்றார்கள், முகாலிபன் லி ரப்பிஹி, இறைவனோடு கோபித்துக் கொண்டு போனார். இது குஃப்ரான வார்த்தை தானே. இறைவனோடு கோபித்து கொண்டு போனார் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் தபரியில பட்டியல் போட்டு விட்டு என்ன செய்யறாருன்னா, தபரி இதைத்தான் தேர்ந்தெடுக்கிறார். எதை? யூனுஸ் நபி அல்லாஹ்வோடு தான் கோபித்துக் கொண்டு போனார், மக்களோடு கோபித்துக் கொண்டு போகவில்லை. அப்ப அல்லாஹ்வோடு கோபித்துக் கொண்டு போனார்னு தஃப்சீர்ல எழுதி இருக்குது. அப்ப அது குஃப்ரு இல்லையா? அப்ப என்னங்க அந்த வேறே ஒரு செஞ்சான்னு அல்லாஹ் சொன்னா அதுக்கு மேல உங்களுக்கு என்ன அப்பீலு? அதுக்கு தான் அல்லாஹ் தண்டிக்கிறான். சுப்ஹானகங்கிற அல்லாஹ்வுடைய தன்மைக்கு அப்பாற்பட்ட சொன்னனாலதான் யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், பலவீனத்தை விட்டு தூய்மையானவன் அவர் தௌபா செஞ்சாரு. அப்படி மட்டும் செய்யாட்டி இல்ல அபிசபி பத்தனிகி இல்ல யோமி யுபாசூன், கியாம நாள் வரைக்கும் மீன் வயித்துல இருந்திருப்பாரு. லவ்லா அன்னஹு கான மினல் முஸ் அப்படிலாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால யூனுஸ் நபியை பத்தி நம்ம என்ன செய்யல, எந்த ஒரு அவதூறும் சொல்லவில்லை, கரெக்டா தான் சொல்லி இருக்கிறோம். அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த போன கிளிப்பு சம்பந்தமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அதாவதுங்க மதஹப் கிதாப்ல 17 சொல்லி முடிச்சாச்சு. பின்னாடி இந்த ஏகத்துவத்தில் சில விஷயங்களை படிச்சு காட்டினாங்க. போற போக்குல பாதி படிச்சாங்க, பாதி இஷ்டத்துக்கு ஃபிட் பண்ணிக்கிட்டாங்க. வட்டி சம்பந்தமாக என்ன எழுதணும், அது எந்த வகையில் தவறு, அதை நீங்க நிறுவனம் கேள்வியா கேட்கணும். இதுக்கு அப்படியா அதுக்கு இப்படியா, இதா வாதமா, இது கிண்டலா? வாதம்னா என்ன செய்யணும், இந்த மாதிரி எழுதி இருக்கிறார்கள், இந்த வசனத்துக்கு இது தப்பு அப்படி சொன்னாங்களா? 4 புஸ்தகத்தை படிச்சு காட்டினாங்களே, அதுல என்னமோ சொன்னாங்களா? இல்ல. அதே மாதிரி இதுல என்னன்னு கேட்டா, ஒருத்தன் பார்சிலே ஓதலான்டா குரான் ஓதலாண்டு, தௌராத்தை ஓதலான்னு எழுதி வச்சு, பார்சி தான் சொல்லிட்டு இருக்கோம், பார்சில ஓதலான்னு எழுதி வச்சுக்கான் இருக்கு. இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்குல்ல, இதையே பார்சில மொழிபெயர்த்து உதாரணமா தமிழ் வச்சுக்கிறோமே, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு ஒரு தொழுகையில ஓதலாமன்னா ஓதலாங்கிற அந்த கருத்துப்பட பார்சில ஓதலான்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க விளக்கம், பார்சினா என்ன அர்த்தம் தெரியுமில்ல, அந்த பார்சில எழுதி அரபியில வாசிக்கிறான். இல் ஹா இம்து அல்ஹம்து லி இல்லாஹின் அதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க பின்னாடி. இப்படி வாசிக்கிறது அங்க சொல்லப்பட்டிருக்கு. அரபில தான் வாசிப்பான், வாசிக்கிறது என்னமோ அரபி தான், பார்சில எழுதி வாசிக்கிறான். எங்க பார்சில எழுதி ஒருத்தன் அரபில வாசிச்சா பார்சி நேரா சொல்லுவாங்களா? பார்சில எழுதி பூனா இக்கன்னாண்டு எழுதிட்டு புக்குங்கிறான் ஒருத்தன். பார்சி இங்கிலீஷ் நேரா சொல்லுவாங்களா? தமிழ்னு சொல்லுவாங்களா? இங்கிலீஷ் அதை யோசிச்சு பார்க்க வேணாமா? பிஓ ஓகேங்கிற படிக்கிறானா, பூனா இக்கன்னு அவ்வளவு படிச்சான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? அவன் புக்குன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் சொல்றது என்ன செய்யுது, தமிழ்ல சொல்றத அவன் காதுல விழுகிறது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, பார்சில எழுதி வாசிப்பானா? குரானையே என்ன செய்யறது பார்சி எழுத்துல. இன்னும் சொல்ல போனால் பார்சி எழுத்துல அரபில் உள்ள எல்லா எழுத்துமே இருக்குது. அரபில எத்தனை எழுத்து இருக்கு அத்தனை எழுத்து பார்சிலும் இருக்கு. பார்சில தனியாக எழுத முடியாது, கூடுதலாவே இருக்கு பார்சில. பார்சில உள்ள எழுத்துக்கள் அரபில இல்லாம இருக்கலாம். அரபில் உள்ள அத்தனை எழுத்துக்கள் இருக்கு, பார்சில இருக்கு. நம்ம அல்ஹம்துலில்லாஹி நம்ம பார்சில இருந்தாலும் அரபி தான் அது. அப்புறம் என்ன பார்சில எழுதி படிப்பாங்கிறீங்க? இன்னும் சொல்ல போனால் தப்புங்கிறதுக்கு என்ன வருது, பார்சிக்கு மட்டும்தான் அந்த சட்டம். ஏன்னு கேட்டா குர்பில் பார்சியத்தி மினல் அரபியா, பார்சி மொழி அரபிக்கு நெருக்கமா இருக்குன்னு அபூ ஹனீஃபா காரணம் சொல்றாரு. பார்சி மொழியை தானே சொல்றாரு. அதே மாதிரி சமியாஹா உலவு கராஹா ரஜுலுன் பில் பார்சியத்தி, ஒருத்தன் பார்சில ஓதுனான். சமியாஹா கௌமுன் லா யஃப்கஹூனல் பார்சியா, பார்சி விளங்காத ஒரு கூட்டம் அதை கேட்கிறார்கள். வஹும் ஃபீ கைரி ஸலாத்தி, பார்சி விளங்காத கூட்டம் கேட்கிறார்கள்னா அப்ப பேச்சே பார்சில இருக்குன்னு அர்த்தமா?
பார்சில எழுதி அரபில இருக்குன்னு அர்த்தமா? வழங்க உங்களுக்கு வித்தியாசம் எல்லாமே இடக்கு முடக்கு எப்படியாவது நியாயப்படுத்தணும், பொதுமக்களுக்கு வழங்காது என்கிற வகையில் அதை செய்திருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி இப்னு கசீர்ல வந்து அலிஃப் லாம் மீம் அர்த்தம் இல்லைன்னு சொன்னா மடைய மூடன்னு சொன்னாருன்னு சொல்றாங்க. நீங்க தான் அர்த்தம் இல்லைங்கிற, நாங்க தான் ஒரு கருத்து இருக்குங்கிற மாதிரி இது சவால் விடுத. நீங்க எல்லாம் எதை அறிந்து வைத்திருக்கிறீர்களோ அந்த ஸ்டைல்ல சொல்லு. அன்பானவர்களே, புதுசாக சட்டத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்லி குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான பல சட்டங்கள்ல அவங்க விரும்பினா எது வேணுமானு சட்டமா சொல்லுவாங்க. இப்ப அதன் அடிப்படையில் பாருங்க, இப்ப லஞ்சம் கூட கொடுக்கலாம் வாங்கலாம், அது அந்த மாதிரி சூழ்நிலை வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்ப எல்லாம் சொல்றாங்களே. இந்த அதிகாரத்தை எல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தேன்னு நமக்கு தெரியலங்க. ஏன்னா இப்ப அவங்க சொல்றாங்க, நமது உரிமைகளையே பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்கும் அளவில் ஒரு நாடு சீரழிந்திருந்தால் அப்போது நம் உரிமையை பெறுவதற்காக லஞ்சம் கொடுப்பது சில வேளை நிர்பந்தம் ஆகிவிடுகிறது. இது போன்ற நிலையை அடைவோர் தங்களின் உரிமையை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தால் அது மன்னிக்கப்படும். இப்போ நிர்பந்தங்கிறது என்ன அளவுகோல்? பொதுவா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சில விஷயங்களை கூடான்னு சொல்லிவிட்டான், பமானில் துர்ற அப்படிங்கிறான், அதான் உயிருக்கு உடமைக்கு ஆபத்து வந்தா. இங்க என்ன ஆபத்து இருக்கு? ஒரு ஆள் ஒரு காரியத்தை சாதிக்கணும், இதை வச்சுக்கிட்டு எல்லாம் என்ன செய்வான், லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிடும், லஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது எழுதிட்டாங்க, என்னன்னு கேட்டா எனக்கு நிர்பந்தங்க அப்படின்றான். சரி, இப்படி நிர்பந்தம் இதெல்லாம் என்ன நிர்பந்தம்? காரியம் சாதிக்கிற நிர்பந்தமா? அந்த காரியம் சாதிக்கல உயிருக்கு ஆபத்தா உடமைக்கு ஆபத்தா? இப்படி எல்லாம் எழுத என்ன ஆகும்? மார்க்கத்தில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இதெல்லாம் உடன்பட்ட சட்டமா? யோசிச்சு பாருங்க. அடுத்து இன்னொன்னு இவங்க எழுதுனாங்க, இந்த பரேல்விகள் அப்படின்னு எழுதுனாங்க ஏகத்துவத்தில் நவம்பர் 2006. இதுல அவங்க என்ன எழுதுனாங்க அப்படின்னு சொன்னா, பரேல்விகள் ஒரு நாட்டு பாதை, பரேலுடைய கொள்கைகள் அப்படின்னு எழுதுறாங்க. இல்லாதையும் பொல்லாதையும் எழுதுவதுதான் இவங்களுடைய வழக்கம்ங்கிற சுட்டி காட்டதான் இதை நான் படிக்கிறேன். அதுல இவங்களுடைய கொள்கைங்கிறது பல விஷயங்களை கொண்டு வர்றாங்க. அதுக்கெல்லாம் பல விஷயங்கள்லாம் வாதம் பண்ணிட்டோம். இவங்க தான் அல்லாவுடைய இடத்துல போய் வலியுல்லா வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம மேல சொல்றாங்க. நாங்க வைக்கவே இல்லைங்கிறோம், வலியுல்லா வந்து சாதாரண மனுஷன் தான் இருக்கிறோம். அதனால அவங்க அப்படி சொல்லி இதெல்லாம் அதே போல எல்முக மறைமுக ஞானம் அதெல்லாம் நடந்து போச்சுங்க. இங்க மிகப்பெரிய இட்டுக்கட்டி சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, ஷேக் ஞான குருவின் காலில் விழலாம், ஷேக் பெண்களின் கைப்பிடித்து பைஅத் ஒப்பந்தம் செய்யலாம். இது ஒண்ணா அப்படி சொல்லியிருக்கோமா? அயலாத்துல அப்படி சொல்லியிருக்கிறாங்களாம். எவ்வளவு பாத்துக்கிறங்க. இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு வீண்பழி சுமத்துதல், இறை நேசர்களின் அடக்கத்தலங்களில் சஜிதா சிரவணக்கம் செய்யலாம். இப்படி பரேல்விகள் சொல்லுகிறார்கள். அயலாதரத்தை அப்படி சொல்லியிருக்காங்க. பின்னால் உள்ளுக்கு வருதுங்க. இது முதல் பக்கத்துல சில கொள்கைன்னு சொல்லி கட்டம் போட்டுருக்கிறாங்க. இப்ப ஒரு அயலாதரத்து ஒரு மூமின் மீது ஒரு யாரோ வீண்படி சுமத்தினா மனு நிச்சயம் பதில் சொல்லி ஆகணும். உண்மையான முஸ்லீம் யாரு? அடுத்த முஸ்லீமுக்கு தன்னுடைய கையாலோ வாயினாலேயோ தன்னுடைய பேச்சினாலேயோ எந்த விதமான இடையூறும் கொடுக்க கூடாதுங்கிறதா மார்க்க சட்டம். இவங்க வந்து பரேல்விகள் அப்படி சொல்ல, நம்ம ஏற்கனவே கூட நேற்று நீங்க பாத்தீங்க, சஜ்ஜா செய்யக்கூடாதுங்கிற நம்ம தெளிவா இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த அயலாதரத்து ஒரு புத்தகமே எழுதிக்கிறாங்க, அரபியில எழுதிக்கிறாங்க. அந்த புத்தகத்தோட தலைப்பு என்ன தெரியுமா? அஸ்ஸுபுதத்து ஸக்கிய்யா லி தஹரீமி சுஜூதி தஹிய்யா அப்படின்னு எழுதிட்டு, அது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சஜிதா செய்வது மிகப்பெரிய பாவம், இன்னும் சொல்ல போனா ஷிர்கு குஃப்ரு அப்படின்ட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப அதே நான் அரபியில வாட்சி காமிச்சிடுறாங்க. அலா அய்யுஹல் முஸ்லிமூன் அல் முஹ்லிசூன் வயா இத்திபா ஷரீஅத்தில் முஸ்தஃபவிய்யா அப்படின்னு சொல்லிட்டு, யஅலமு முஸ்லிம்களை அறிஞ்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹக்கன் உண்மையா தெரிஞ்சுக்கிறங்க, வ தயக்கனு காமிலன் நன்றா அறிஞ்சு கொள்ளுங்க, பி அன்ன ஸஜ்தத லைஸத் லி அஹதின் சிவல்லா, சஜிதா என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது அப்படி சொல்றாங்க. இன்ன சுஜூத லி கைரிஹி தஆலா முத்தஅப்பிதன் ஷிர்குன் வ குஃப்ருன், அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு ஒரு ஆளு சஜிதா செஞ்சா அது ஷிர்கு குஃப்ரு இஜ்மாஅன் அப்படிங்கறாங்க. பிலா பிதூனி இர்தியாபின் சந்தேகமே இல்லைங்கிறாங்க. இதுக்கு ஒரு தனி கிதாபே போட்டுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருவரின் மீது அவர் வந்து அவருடைய கருத்து எடுக்கிறீங்களா எடுக்கிறாங்க வேற மற்ற கருத்துக்களை எல்லாம்
ஆனா இந்த சஜிதா விஷயத்துல அவர் கூடான்னு புத்தகமே போட்டுக்கிறாருல, சிறுக்குன்னு சொல்லியிருக்கிறாருல. நீங்க என்ன எழுதுறீங்க அதுல சொன்னாக்கா அவரு சஜிதா செய்யலாம் வழிமாறுகளுக்கு கபர்களும் சொல்றான்னு எழுதிருக்கீங்க. இது வீண்படி சுமத்துறதா இல்லையா? அவர் மறுமையில வந்து அவர் கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் இப்படியெல்லாம் சொல்லி போனா என் மேல என் வீண்படி சொல்லுவாங்களா இல்லையா? எது உண்மையா அதை எழுத வேண்டியதானே? அதே போல பெண்களுடைய கைபிடித்து பையத்து செய்யலாம்னு சொல்றாரு அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அவரு ஒரு பெண், அந்நிய பெண்ணை பாக்குறதுக்கு அது ஹிஜாப் வேணும், அது இல்லாம இருந்தா ஹராம்னு அவர் சட்டம் போடுறாரு. ஆனா அவங்ககிட்ட கேட்கிறாங்க, ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இதுவும் இந்த ஷேகுமார்க்க விஷயமாவே கேட்கிறாங்க, வேற விஷயமா கூட இல்ல. அவர் இந்த மாதிரி ஒரு ஷேக ஹிஜாப் இல்லாம தொடுறது என்ன சந்திக்கிறத பத்தி கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, பீர் சே பர்தா வாஜிப் ஹே ஜப்கே மஹரம் நஹோ, மஹரம் இல்லண்டா அது ஹிஜாப் வந்து கட்டாயம் வாஜிபு தான் அப்படிங்கிறாரு. வல்லாஹு அலம் சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாரு, ஏ சூரத் மஹத் ஹிலாஃபே ஷரஅ. அப்ப எப்படிங்க முடியும்? ஹிஜாப் இல்ல ஒரு பெண்ணு ஒரு ஆள் பக்கத்துல இருந்தாலே அதை ஷரியத்துக்கு மாற்றமாச்சாங்க. ஹிலாஃபே ஹயாஹே, அது ஒரு வெக்க உணர்வுன்னு சொல்றோம்ல, அதுக்கும் மாற்றமாச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஐசே பீர்சே பையத் ந சாஹியே, இப்படிப்பட்ட ஷேகிட்ட நீங்க பையத் வாங்கினா அது பையத்தே இல்லங்கிறாரு. இப்படி இவர் சொல்லி இருக்கிறார்ல, சாதம் பாக்குறதுக்கு அப்படிப்பட்டவர் கையை பிடிக்கிறாருன்னு சொன்னா நீங்க எழுதுறீங்க. அதனால எது உண்மையா அது எழுத. நான் என்ன சொல்றேன், நாங்க என்ன கொள்கையில் இருக்கோமோ அது சொல்லுங்க, தப்புன்னு சொல்லுங்க. நாங்க சொல்லாததெல்லாம் சொல்லி எங்க மேல திணிக்காதீங்க, நீங்க அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்லாதீங்க. இப்ப அதையும் நம்ம தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டோம். அடுத்து பாருங்க, இவங்க சில விஷயங்கள் சொன்னா இதுவரைக்கும் நம்ம வந்து நம்முடைய பேச்சுன்னு வரும்போது பை கொடுத்தாங்க, தப்சீர் கிதாப் தான் பை கொடுத்தாங்க. அதுதாங்க நிரூபண நிலைப்பாட்டில் இருக்குது. தப்சீர் கிதாப் அதுக்கு பலதும் வாட்சிங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா உங்க நிலைப்பாட்டை இங்க எழுதும் போது மோசடி பண்ணி விட்டாங்க. தப்சீர் வார்த்தை ஏன் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம தான் தப்சீர் கிதாப் கொண்டு வரலையே, அது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க, நிலைப்பாட்டுல மோசடி பண்ணி விட்டாங்க. அப்புறம் இடையில சமத்த நிலைப்பாட்டுக்கு எதிராக தவுன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல மத்த மக்கள் வழங்குறாங்க. அப்ப நிலைப்பாடுல சொன்னது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு. அதனாலதான் இப்ப மோசடி எல்லாம் பண்றாங்க, இப்ப எல்லாம் எழுத்துக்களை ஓட விடுறாங்க. அதனால பேனர் போட்டதுல கூட இந்த வார்த்தை எடுத்துட்டாங்க. அப்ப இவங்க வந்து திட்டமிட்டு தான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தப்சீருக்கு தான் ஆதாரம் இல்ல அப்படிங்கிறது தான். ஆனா அதே நேரத்தில் என்னுடைய பேச்சுங்கிறது அங்க நிலைப்பாடு இருக்கிறதுனால அவங்க எதையெல்லாம் பேச்சு சொல்றாங்க நான் பதில் கொடுத்துக்கிட்டே தான் வர்றேன். இப்போ நான் சொல்றேன், நான் வந்து தௌராத்து வேதம் அதே அப்படி இஞ்சில் வேதம் ஒன்று சொன்னா கரெக்ட் தான். பைபிள் ஓத கூடான்னு சொல்லும் பொழுது இப்ப இருக்கிற பைபிள் இல்லைன்னு ஆகுதுல. அப்ப என்ன, இப்போ ஒரு தௌராத்து வேதம் இருந்தான சட்டம். இப்ப நான் அதிலே சொல்றேன்ல, இப்போ ஒரு ஆளு அப்படிங்கிறேன். நான் சொல்லும் போது ஒரு ஆளு இஸ்லாம் மாறினாரா? நான் உதாரணத்துக்கு தானே பேசுறேன். இப்போ ஒரு ஆளு யஹூதி வர்றாருங்கிறேன், நான் சொல்லும் போது வந்தாரா? உதாரணங்க காட்டுறேன். நான் அப்பவும் சொல்றேன், ஏன் ஓதலாம், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வேதம் தான் அர்த்தம், மாற்றப்பட்ட இந்த பைபிள் இல்ல, அதுதான். அது இருந்தாதான் பேச்சு. நீங்க சொல்றீங்க இல்லன்னு ஓதக்கூடாதான். இல்ல அப்ப இருந்துச்சு இப்ப இல்ல அதனால பைபிள் ஓதிக்கிறேன்னு நான் சொன்னேனா? நீங்க என்ன சம்பந்தம் இல்லாம கொண்டு வர்றீங்க? அதனால தெளிவாதான் இருக்கிறோம். பைபிள் ஓத அங்கே நம்ம சொல்றோம், பைபிளை ஓத வேண்டும் நாங்க சொல்லுகிறோமா? ஓதலாம் என்கிறோமா? தவறுதான் என்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதம் தவறாத்து கூடுங்கிறோம். இருந்தா பேச்சு, நீங்க இல்லங்கிறீங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா சட்டம் இல்லாம பேரும். இருந்தாதான் ஓதணும், இல்லன்னா இல்லதான். நாங்க தெளிவா இருக்கிறோம்ல, இதுல என்ன குற்றம் கண்டுபிடிச்சீங்க? அதே போல பாரிசி மொழியில அது அவங்க சொன்ன தப்புங்கிறத இமாம் அபு சொல்றாங்களாம். பாரிசி மொழி தான் அரபி மொழிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குது. இதான் வழங்குதா? அப்ப அரபி குர்ஆனை பாரிசி மொழியில எழுதி படிக்கிறாரு, ஓதுறாரு. இப்போ தமிழ் மொழியில ஒரு ஆள் எழுதுறான்னு வச்சுக்கிறேங்க, துவா ஓதுறாரு. அப்ப என்ன சொல்லுவோம், தமிழ் ஓதுறான்னு சொல்லுவோம். தமிழ் மொழி இருந்தாக்கா அவர் சொல்றது அல்லாஹ்னு தான் இருக்கும், ரப்புக்கன்னு தான் இருக்கும். ஆனா இதுல வந்து சில உச்சரிப்பு மாறுபடும் வேற மொழியில. ஆனா பார்சி மொழி நெருக்கமானது, அது அவங்களே சொல்லிவிட்டாங்க. அப்ப இது டிரான்ஸ்லேஷனா, குர்ஆனுடைய அர்த்தத்தை மொழிபெயர்ப்பையா? மொழிபெயர்ப்பு வந்துட்டா குர்ஆனுக்கு நெருக்கமான வார்த்தை தேவையில்லையே, அதுல எழுதி வைக்க போய்தானே. அதனால ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறதுனால இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல உங்களின் கை பரதூரமான விளக்கம் சொல்றாங்களாம். உங்களின் கைன்னு சொன்னா என்ன, ஒவ்வொரு கையில் தானே எடுப்போம், விளக்கம் சொல்றாங்க. சரிங்க, உங்களுடைய பொறுப்பாளருங்கிறேன், உங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை பொறுப்பாளர் வச்சேன், உங்க எல்லாரும் எது ஒரு ஆளை தலைவரா வச்சிருக்கிறாங்க. உங்கள் தலைவர் என்ன, உங்க ஒவ்வொரு ஆளுக்கும் தலைவர் இருக்குமா? இது என்ன இதெல்லாம் பேச்சா? அவங்க சொல்றாங்களாம் உங்களின் கை, அது அவர்கிட்ட இருக்கக்கூடியது, எது எதுக்கோ அதுக்கு பொருந்தும். சரி, குர்ஆனுடைய வசனத்துல நான் காமிக்கவா? அல்லாஹ் தஆலா சொல்றான், அம் துரீதுன அன் தஸ்அலு ரசூலக்கும், உங்கள் ரசூலிடத்தில் கேட்பதற்கு விரும்புகிறீர்களாங்கிறான். உங்கள் ரசூல் தான் வருது, அதனால ஒவ்வொரு ஆளுடைய ரசூல் எடுத்து வைக்கிறாங்க. இங்க எல்லா ரசூலா ஏதா இருந்தாலும் குர்ஆனை படிச்சுட்டு பேசுங்க. இப்ப நீங்க சொன்னதுக்காக அடிபட்டு போச்சு, இந்த வசனத்து மூலம் அடிபட்டு போச்சு, தகர்ந்து போச்சு, சுக்கு நூறாய் போச்சு.
அதனாலதான் இவங்க அந்த சப்ஜெக்டுக்கே வரல. ஏன் மத்தவங்கிட்ட வாங்க சப்ஜெக்ட் நம்மகிட்ட வரல? ஏன் தெரியுமா? எல்லாம் குர்ஆன் வசனத்தை நம்ம இருப்போம். இப்ப உதாரணத்தை பாருங்களேன். இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கூட சொன்னாங்கல்ல, லன் நக்கத்தர் அலைக்கு எங்க அர்த்தம், இப்படி அர்த்தம் கேட்டோம். குதிரத்து அப்படி வந்தாங்க. இப்பதான் கேட்கறோம் அரபு மொழியை புரியணும். கதறேண்டா எத்தனை அர்த்தம் இருக்குன்னு பார்க்கணும். எது ஒரு நபி விஷயத்துல பொருந்துதான் அதுக்கு வைக்கணும். ஏன் இதுக்கு குதிரத்து சக்தி அர்த்தம் தான் இருக்கிற, வேற அர்த்தமே இல்லையா? குர்ஆன் படிச்சு பார்க்கணும். அதுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றானே, ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹுங்கிற இடத்துல வ அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி, ஒருவரை நாம் சோதிக்க விரும்பி அவரை நெருக்கடிக்கு உள்ளாக்கினால் அப்படின்னு சொல்றான கதரங்கிறவுக்கு. அப்ப இந்த அர்த்தம் அங்க வச்சா எவ்வளவு பொருத்தமா இருக்கும்? சகோதரர்களே, இது தொகுப்புரை வழங்கக்கூடிய கடைசி அமர்வு. இதுல புதிய வாதங்கள் வைக்கக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் இருப்பதால் இதுவரைக்கும் சொன்னதை தொகுத்து சொல்லுவோம். பதில் சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்லுவோமே தவிர புதிதாக இதுல எதுவுமே எடுத்து வைக்க கூடாது. அதை நம்ம கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கோம். முதலாவதாக இந்த விவாதத்தினுடைய தலைப்பு இருக்கு இல்லையா, நிலைப்பாடு. ரெண்டு சாராரும் ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்டு இருக்கிறோம். அதுல அவங்க சைடுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பிஜே அவர்கள் எழுதிய குர்ஆன் தர்ஜுமாவிலும் அவரை சார்ந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் மற்ற நூல்களிலும் குர்ஆனில் இல்லாத ஆபாசமான கருத்துக்களும் அசிங்கங்களும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களும் இடம்பெற்று உள்ளது. அவங்க சைடு இதை அவங்க நிரூபிக்கணும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நிலைப்பாடு என்ன? பிஜேயின் தர்ஜுமாவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களோ இல்லை என்பதும், ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களின் தப்சீர் நூல்களிலும் பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் தான் ஆபாசங்கள், அசிங்கங்கள், புழுகு மூட்டைகள், மூடத்தனங்கள், கயமைகள், கட்டுக்கதைகள் ஆகியவை உள்ளன என்பதும் அவை இஸ்லாத்திற்கு புறம்பானவை என்பதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் நிலைப்பாடு தெளிவா குறிப்பிட்டிருக்கோம். தலைப்பை விட்டு ஒரு நூல் கூட வெளியே போகல. என்ன எழுதியிருக்குது? அவர் ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களின் தப்சீர் நூல்களும் இருக்குது, பேச்சுக்களும் இருக்கிறது, எழுத்துக்களும் இருக்கிறது. தப்சீருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை போட்டிருக்கமே தவிர இந்த எழுத்துக்கள் எதுக்கு போட்டோம்? இதையெல்லாம் கொண்டு வருவதுக்கு தான் போட்டிருக்கிறோம். விளங்கித்தான் செஞ்சிருக்கிறாங்க. மோசடியாக எழுதி கையெழுத்து வாங்கிட்டோம்னு சொன்னா ஏமாந்துட்டேங்கிறார். இது ஒரு பதிலாகுமா? அதுதான் தன்னுடைய பதில் அடைஞ்ச. மோசடியாக கையெழுத்து வாங்கி விட்டார்கள்னா அப்ப நான் கவனிக்காம இருந்துட்டேன் இப்படி சொல்றாரு. இது விவாதத்துக்கு அழகு இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. அதனால நாங்க மதுஹபை எடுத்து வச்ச எதுவுமே இதுல உள்ளதுதான். இதையெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு தான் அந்த வாசகம் போடப்பட்டுச்சு. அவர் ஏமாந்துட்டாருன்னு சொன்னா அது அவருடைய குற்றம். சரியா? அதுதான் விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, ஒட்டுமொத்த இந்த சாராம்சத்தை பாருங்க. நாம என்னவெல்லாம் சொன்னோம்? மோசடி பண்ணிட்டார்னு சொன்னோம், ஹதீஸ்ல இருட்டடிப்பு செஞ்சார்னு சொன்னோம், பொய் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்னோம். எல்லாம் ஆதாரத்தோட கிளிப்பிங்க போட்டு நினைச்சிட்டோம். பல ஹதீசுகளை இருட்டடிப்பு செஞ்சார்னு சொன்னோம். அதே மாதிரி அசிங்கமான விஷயத்தை எல்லாம் அவர் அதை நியாயப்படுத்துறாரு என்று சொன்னோம். அப்ப எல்லாம் பயங்கரமான குற்றச்சாட்டுகள், கையமே, கட்டுக்கதை, பொய், பிராடு, பித்தலாட்டம்ங்கிற ஸ்டைல்ல உள்ள அவ்வளவு விஷயங்கள். ஒரு மொழிபெயர்த்து சொல்லுங்க ஒரு பேப்பரை கொடுத்து அவர் மொழிபெயர்க்க முடியல. அந்த அளவுக்கு உள்ள விஷயங்கள் இருக்குன்னு நம்ம செயலில் இருந்து சொல்லுகிறோம். அவங்க செயலில் இருந்து அசிங்கங்கள்ங்கிற தலைப்பு எடுத்தது அவங்க தாங்க. இந்த தலைப்பு நம்ம எடுக்கவே இல்லைங்க. பிஜே தர்ஜுமாவில் அசிங்கங்கள் தலைப்புல விவாதிக்க தயாரானது அவர் கேட்டார். நம்ம இந்த தலைப்பு எடுக்கல. அப்போ உங்க அசிங்கத்தையும் பேசணும்ல, சமமா போடுங்கன்னு நம்ம எடுத்தோம். இதை ஒரு தலைப்பாக நம்ம கோரிக்கை வைக்கல. அப்ப என்னுடைய தர்ஜுமாவில் அசிங்கங்கள் இருக்குன்னு சொல்ல வந்தவர் இந்த மாதிரி மிருக புணர்ச்சி, மையத்து புணர்ச்சி எல்லாம் காட்ட முடிஞ்சா? எதையாவது ஒரு அசிங்கமா ஆபாசமா என்னுடைய இதுல எடுத்து காட்ட முடிஞ்சா? அந்த மாதிரி அவர் காட்ட முடியல. ஒட்டுமொத்தமா அவருடைய சாராம்சம் என்ன? ஆய்வு குறைவுங்கிறார். அவருடைய குற்றச்சாட்டு அவர் ஒத்துக்கொண்டபடியே அசிங்கம் என்றோ ஆபாசம் என்றோ காது கூசுற விஷயம் என்றோ வெளியில் சொல்லத்தக்க விஷயம் என்றோ அவரால் சுமத்த முடியல. நான் அப்படி சுமத்தி நிறுவி இருக்கிறேன். அவருடைய குற்றச்சாட்டுல என்ன விஷயம் வந்திருக்குது? கொஞ்சம் ஆய்வு உங்களுக்கு பத்தல அப்படிங்கிறீங்க. 100% பேச்சுக்கு ஆய்வு பத்தலன்னு வச்சுக்கிட்டா கூட 100% தெரிஞ்சுதான் தப்சீர் பண்ணணும்னா தப்சீர்கள்ல இந்த மாதிரி ஆய்வு குறைவுன்னு ஒத்துக்கிறவும் செய்யறாரு. ஒரு ஆளுக்கு இந்த உலகத்துல யாருக்கும் தகுதி இல்லைன்றார் அவரை. ஏன்னா தப்சீர்ல தப்பு எழுதிருக்காங்க, நம்ம செஞ்ச மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு வாதம் கிடையாது. இவர் சொன்ன அவர் சொன்ன கேள்வி எடுத்துக்கொண்டால் கூட எதன் அடிப்படையில் அவர் சொல்றாரு? நீங்க ஆய்வு பத்தலங்கிற அந்த விஷயம் சொல்றாரு. ஆனால் அவர் சொன்ன 17 விஷயங்களுக்கும் பட்டியல் போட்டு வரிக்கு வரை நம்ம நினைஞ்சிட்டோம், பதில் சொல்லி முடித்து விட்டோம். ஒன்னு கூட விடல. பதில் வாயை துறக்காமையா அவர் பதிலா இதெல்லாம் அவர் நினைக்கலாம்.
ஆனால் கேசட் பாக்குறவங்களுக்கு தெரியும். ஆனா பதில் நம்பர் போட்டு சொல்லிட்டேன், ஒண்ணு கூட விடல. அதுக்கு பிறகு இந்த ஏகத்துவத்தை வாசி நெஞ்சாரு துண்டு துண்டா வாசிச்சாரு, வாதமா எடுத்து வைக்கவில்லை. அந்த ஏகத்துவத்தை நீங்களே வாசியல்னா அதுல முழு பதில் இருக்கும். எந்தெந்த ஏகத்துவத்தை வாசித்தாரோ அதுல ஒரு பாரா வாசி சொல்றாங்களா, அப்படியா இப்படியா காவிரி இது பண்ணலாமா, லஞ்சம் வாங்கலாமா, மொத்தத்தையும் படித்து பார்த்தீர்களே. ஆனால் அதனுடைய சாராம்சம் சரியா தவறாண்டு ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியுமே அறிந்து கொள்ற விஷயத்தை கடைசியா எடுத்து வச்சார். அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் இதை செஞ்சிருக்காரு. அதே நேரத்தில் தர்ஜுமாதான் முக்கியம் திருப்பி சொல்லிட்டு வந்தார். அப்படி சொல்லிட்டு வந்து கூட இந்த ஏகத்துவத்தை எடுத்து வைக்கும் போது தர்ஜுமாதான் முக்கியம், ஏன் ஏகத்துவத்தை வாசிக்கிற நம்ம கேட்டோமா, கேட்கலைங்க. அதுவும் தான் விவாதிக்கப்படணும்னு நாங்க ஒத்துக்கிட்டோம். அதே மாதிரி மதுகபு நூலுக்கு அவர் இணைஞ்சிருக்கணும், அது சரிதான் தலைப்புல அடங்கும் தான் ஒத்துருக்கணும். அந்த பெருந்தன்மை அவர்கிட்ட இல்லாத காட்சியை பார்க்கிறோம். உங்களுக்கு நினைவுக்காக நான் கொண்டு வர்றேன் பாருங்க. இப்ப அபு தாலிப் பழைய தான் வரிசையா தொடர்ச்சி உங்களுக்கு சொல்றேன். இப்னு அசாக்கிர்ல ஒரு ஹதீஸ் இருக்கு, அபு தாலிப் முஸ்லிம் என்பதற்கு ஆதாரம்ங்கிறாரு. அபு தாலிப் காஃபிர் என்று கடைசியா முடியுது அந்த ஹதீஸ். அந்த அவர் காஃபிர்னு முடியக்கூடிய அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்னு அசாக்கிர்னு சொன்னது டெக்ஸ்ட் போட்டு உங்களுக்கு கிளிப்பிங்ல போட்டு அவ்வளவு பேர் அரபியும் பாத்தீங்க தமிழும் பாத்தீங்க. அந்த இருட்டடிப்பு செஞ்சாருன்னு கேட்டமே அதுக்கு பதில் சொன்னாங்களா? அது செய்யவே அந்த ஹதீஸ்ல இருட்டடிப்பு இது. அதே மாதிரி அபுதாவுத் ஹதீஸ்ல அதுல தப்பான கருத்தை சொல்லிட்டாரு, அதை கேட்டோம், அதுக்கும் பதில் இல்ல. நசையில இல்லாத கருத்தை நசையில் இருக்குன்றாரு, அதை சொல்லுங்க என்று சொன்னோம், அதுக்கும் பதில் தரல. புகாரி முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் இருக்குன்னு பாதியை சொன்னாரு, மீதி பாதி அவருக்கு எதிராக இருக்குது. அந்த எதிரான நம்பர் கரெக்டா கட் பண்ணிட்டு சொன்னாருன்னு போட்டு காட்டணும். அதுல நான் கட் பண்ணலன்னு சொல்லணும், கட் பண்ண இந்த காரணத்துக்கு சொன்னேன்னு சொல்லணும், அதுக்கு அவர் வாயவே திறக்கவில்லை. அதுக்கப்புறம் கியாம நாள் வரைக்கும் தான் சட்டம் இமாம்கள் கூறியதாக சொன்னாரு, அதுக்கு ஆதாரம் காட்டுங்கன்னு கேட்டோம், அதுக்கு என்ன செய்யல, அது ஆதாரம் காட்டல. புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொல்லி தலாதம்பி வாய்ச்சி ஒரு கருத்து நிறுவனாரு, அந்த ஹதீஸுக்கு அந்த கருத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு கிளிப் போட்டு காட்டணும், அதுக்கு என்ன செய்யல, அவர் பதில் செய்யல. அது மாதிரி திருமதியில ஒரு ஹதீஸ் இருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மிருகத்தோடு புணர்ந்தால் அவனுக்கு தண்டனை இல்லைன்னு சொன்னாங்கன்னு ஒரு பயங்கரமான ஒரு பாரதூரமான ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு கூட பார்க்காத விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மிருகத்தோட புணர்ந்துக்க அவனுக்கு தண்டனை இல்ல என்கின்ற சொன்னாங்க, ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா இட்டு கட்டி சொன்னாங்கன்னு சொன்னோம், அதுக்குரிய ஹதீஸை எடுத்து காட்டுங்கன்னு கேட்ட என்ன செய்யல, அவங்க காட்டவே இல்லை. அடுத்து பெண்கள் ஜும்மா தொழுகைக்கு வரக்கூடாதுங்கிற ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிமில் இருக்குன்னாங்க, அதையும் எடுத்து காட்டுங்க, அதுவும் அவங்க எடுத்தே காட்டவில்லை. அது மாதிரி 2 நாள் வரைக்கும் தான் குர்பானி கொடுக்கலாம் பெருநாளைக்கு பிறகு, இந்த ஹதீஸ் மத்தாவுல ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொன்ன கிளிப்பை போட்டு அவர் பேசுனதை போட்டு காட்டணும். நீங்க பேசுனது தான் கேட்ட, வேற ஒண்ணும் கேட்கல, இந்த சபையில எடுத்து வச்சு கேட்கல. நீங்கள் பொதுமக்கள்கிட்ட என்னவெல்லாம் எடுத்து வச்சு மக்கள்கிட்ட சொன்னீங்களோ அது எங்கள்கிட்ட தாங்கன்னு தான் கேட்டோம். அதுக்கு இதுவரைக்கும் என்ன செய்யல, அதுக்கு அவங்க ஆதாரம் தரல. இதெல்லாம் ஹதீஸுகள்ல செஞ்ச இருட்டடிப்பு, சொன்னதெல்லாம் ஹதீஸ் இருட்டடிப்புன்னு ஒரு வகையை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இது இல்லாம பதில் சொல்லாம அவர் விட்டது என்ன, அபு தாலிப் முஸ்லீம் ஒரு இடத்துல சொல்றாரு, முஸ்லீம் இல்லைன்னு ஒரு இடத்துல சொல்றாரு, அதை சமாளிக்கிறதுக்கு என்ன செய்யறாரு, மானசீகமா முஸ்லீம் ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு பதில சொன்னாரு. அது உங்களுக்கே அது ஒரு கேலி குத்தாக இருக்கும், அதுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி அடுத்து என்னன்னு கேட்டா, வேண்டுமென்றே காற்று விடுதல் அப்படின்னு ஃபிக்ஹ் கிதாபுல் துருல் முக்தால கிடையாது, இவங்களா வஹாபிகளா சேர்த்துக்கிட்டு சொல்றாங்க அப்படின்னு பேசின கிளிப்பே போட்டேன். ஆனா வேண்டுமென்றேங்கிற வாசகம் இருக்குதுங்கிற எடுத்து காட்டினேன். இல்ல நான் தவறா சொல்லிட்டேன், வேண்டுமென்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஒரு நாணயம் நேர்மை உள்ளவரா இருந்தா, ஆக நம்ம கிதாபுல இல்லன்னு படிச்சு சொல்ற இருக்கிற காட்டி விட்டாங்களே, இதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேர்மை கூட என்ன இல்ல, அவர் தன்னுடைய கௌரவம் தான் பெருசு நினைக்கிறாரு தவிர தப்பு தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திராணி கூட இல்லாத ஒரு இதை கேட்கணும். அதே மாதிரி தாய் வழி சகோதரி என்று அந்த வசனம் 4:12 சொல்லுதுன்னு சொன்னாரு. அந்த 4:12 தாய் வழி சகோதரின்னு ஒரு வாசகம் இருக்கான்னு கேட்டோம். இதுவரைக்கும் என்ன செய்யல, எடுத்து காட்டல. 12,000 கிலோமீட்டருக்கு அப்பா மைலுக்கு அப்பால உள்ள ஒருத்தி கல்யாணம் பண்ணி 6 மாசத்துல ஒரு புள்ள பெத்துட்டான்னு சொன்னா அது அவன் புள்ளதான்னு சொல்றீங்களா? இதுதான் சிந்தனை, ரிசர்ச் ஆயுது, இது என்ன ஆதாரம் இது அப்படின்னு சொல்லி கேட்டோம். இது குர்ஆனுக்கு மாற்றமான சித்தாந்தமா இருக்குன்னு அதுக்கு அவங்க பதில் சொல்லல. ஒருத்தன் விவாகரத்து செஞ்சு 20 வருஷம் கழிச்சு அந்த பொம்பளை புள்ள பெத்தான்னு சொன்னா அந்த பிள்ளை அவன் தலையில கட்டி போடணும் என்று கிதாபுல இருக்குது. இது எப்படிங்க இது ரிசர்ச் ஆங்க, இது ஆதாரமாக இப்படி சொல்லலாமான்னு கேட்டோம். இதுக்கெல்லாம் பதில் சொன்னாங்களான்னு யோசிச்சு பாருங்க. கடைசி கட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் அவங்க என்ன செய்யல, பதில் சொல்லல. சாபி மதபுல 4 வருஷ கர்ப்ப காலம் சொன்னாங்களா, இந்த 4 வருஷ கர்ப்பத்துக்காவது ஆதாரம் காட்டினாங்களா? இல்ல, அது கண்டல. அதே மாதிரி அலிஃபுல்லா மீமுக்கு நீங்களா அர்த்தம் சொல்லுங்க, நாங்க தான் அர்த்தம் இல்லைங்கிறோம், நீங்களா அர்த்தம் சொல்லுங்கன்னு கேட்டோமே. அலிஃபுண்டா இதான் அர்த்தம், லாமுண்டா இதான் அர்த்தம், அவங்களா சொல்லணுமா இல்லையா? அதை கேட்டோம், அதுக்கு என்ன செய்யல, அர்த்தம் அவங்க சொல்லல. அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறவன் சிறுமியோட புணர்ந்தால் ஹஜ்ஜு முடியாது, பணத்தோட புணர்ந்தால் ஹஜ்ஜு முடியாது, அது மாதிரி மிருகத்தோட புணர்ந்தால் ஹஜ்ஜு முடியாது, கழுதையோட புணர்ந்தால் ஹஜ்ஜு முடியாது, வெட்டி எடுத்துட்டு செஞ்சு அப்படிலாம் எழுதி வச்சுக்கிறாங்களே. இதான் ரிசர்ச்சா? இதெல்லாம் அசிங்கம் இல்லையா?
அப்ப நீங்க ஒப்புக்கொண்டப்பட்ட நூல்கள்லாம் இதெல்லாம் இருக்கிறது என்று நாங்க நினைஞ்சோம் மூலத்தோட எடுத்து காட்டணும். அதை என்ன செய்யல இது பண்ணி தரல. அதே மாதிரி முரண்பட்டு பேசுறது, இலங்கையில் ஏதோ மறுத்தார் இங்க பேசினார்னு சொன்னோம். அது இங்கே மறுபடியும் பேசி மூணாவது முரண்பாட்டு தான் உண்டாக்குனாரு. அப்புறம் விபச்சாரிய மனைவி ஒரு விபச்சாரத்தில் மாட்டிக்கிறவன் அவன் என் பொண்டாட்டின்னு சொன்னா தண்டனை தப்பிச்சுக்கிறவான்டீங்களே, இதுதான் எல்லாரும் செய்வான, இது சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது, இதுதான் சரி அப்படின்னு உலகத்தில் யாராவது தண்டிக்க முடியுமான்னு கேட்டோம். அதுக்கு இது வரைக்கும் ஆன்சர் பண்ணல. ஊமையை கெடுத்துட்டா, ஊமையை விசாரம் பண்ணி கெடுத்துட்டான்னு வைங்க, அவனுக்கு எடுத்து இவனுக்கு தண்டனை இல்லை அவளுக்கு தண்டனை இல்லைன்னு சொல்றீங்களே, அவளுக்கு தண்டனை இல்லைன்றா கூட புரியுது, வலுக்கட்டாயம் பண்ணிருப்பான், இவனுக்கே இல்ல. அதுக்கு கேட்டா அதுக்கு சொல்லல. மெண்டல் பயில பிடிச்சிட்டு விபச்சாரம் பண்ணி விட்டான்னு வைங்க, அதுக்கும் தண்டனை இல்லைன்னு எழுதி வச்சுக்கிறீங்க. மெண்டல் மனதான் கூடுதலான கருணை காட்ட வேண்டும். சிறுமியை சீரழித்தால் தண்டனை இல்லை அப்படின்னு எழுதி வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் சரியானு சொன்னோம். அது மாதிரி சவுதியில் உள்ள ஆதாரம் அப்புறம் ஆதாரம் இப்படிலாம் முரண்பட்டு பேசலாமா அப்படின்னு கேட்டோம். அது மாதிரி காசு கொடுத்து விசாரம் செஞ்சால் தண்டனை இல்ல, ஓசியா செஞ்சாதான் தண்டனை, கூலி பேசிட்டு கரெக்டா விசாரம் செஞ்சுக்கலாம்னு கிதாபுல இருக்குங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கும் பதில் இல்ல. முஸ்லீம் பெண்ணை காபீர் விசாரம் பண்ணி கெடுத்துட்டான்னு சொன்னா அவனுக்கு தண்டனை இல்ல, இவளுக்கு தான் தண்டனை சொல்றீங்களா, இது என்ன சட்டம் அப்படின்னு கேட்டா பதில் இல்ல. அதே மாதிரி மாலிக் இமாம் இந்த மாதிரி நீங்க அசிங்கத்துக்கு அழைக்கிறீங்க, ஒரு சட்டத்தை சொன்னா அசிங்கத்துக்கு அழைக்கிறீங்க நீங்களே, இதையே மாலிக் இமாம் சொல்ற அதோட கூட சொல்றாரு. அப்ப ஜட்ஜியோட வரலாங்கிறாங்கன்னா போட வரலாம்னு சொல்லி நாங்க கேட்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு என்ன இல்ல, அதுக்கும் பதில் கிடையாது. அதே மாதிரி அப்புறம் கையையும் முகத்தையும் காட்டலாம்னு சொல்லி ஹிதாயாவுல எழுதி வச்சுக்கிறாங்களே, அப்ப முகத்தை காட்டுறாங்கன்னு சொல்றீங்களா, உங்க கிதாபுல இது இருக்குது. நீங்க ஒரு கண்டிச்சு விமர்சனம் பண்ணக்கூடிய விஷயம் உங்கள்கிட்ட இல்லாம இருந்தா கேட்கலாம். இவங்க ஒழுக்கக்கேடு கலைக்கிறாங்க, நாங்க நல்லது கலைக்கிறோம்னு சொல்லக்கூடிய உங்கள்கிட்ட இதெல்லாம் மறக்கணுமா இல்லையா, அது கிடையாது. அது மாதிரி தெரியாதனமா ஒரு பொம்பளை பிள்ளை கைப்பற்றுச்சுன்னு வைங்க, அவ அம்மாவும் ஹராம் ஆயிருவா, அது மாதிரி சொல்றீங்களே, அவளை கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணிருந்தா ரத்தாய் போயிருங்கிறீங்களே, இதெல்லாம் சரியான்னு கேட்டோம். அதே மாதிரி கஞ்சா விஷயமாக கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம், ஆனா இது அவாம்களுக்கு சொல்லக்கூடாது, பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு எழுதிருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆலிமுல் வார்த்தை இருக்கான்னு இருக்கிறாங்க. சரி, அப்படி ஆலிமுல் வார்த்தை வேணாம், பொதுமக்களுக்கு சொல்லாம சாப்பிட்டுக்கலாங்கிறீங்களா, இதுக்கு என்ன அளவுகோல், இது என்ன ஆதாரம், அதை சொன்னோம். அதுக்கு என்ன செய்யல, பதில் சொல்ல. இப்னு தைமியா உருவம் இருக்குன்னு சொன்னாண்டு இரங்கமா பேசிவிட்டு இங்க அவர் சொல்லவே கிடையாதுன்னு நினைச்சீங்க, மறுத்து பேசி ரெண்டையும் போட்டோம். மூணாவது சொன்னா அதுக்கு மேல ஒரு முரண்பாடு அமைஞ்சிக்கிச்சு, மூணையும் சேர்த்து 3 கிளிப்பா போடுற அளவுக்கு ஆகி போச்சு. அதுக்கு அடுத்து என்ன, தன்குரிய தந்துவாரத்தில் அப்படின்னு சொன்னீங்க, இது நடக்கவே செய்யுமாங்க, இது நடந்ததுக்கு தான் சட்டம் சொன்னாங்க, இது வரைக்கும் பேசிட்டு வந்தீங்க. சரி, நடந்தது சொல்லிட்டு போறாங்க, இது நடக்குமா, எந்த ஊர்ல நடந்திருக்கா, நடக்க முடியுமா, அவ்வளவு பிசிக்கலாக அதை நிரூபிக்க இயலுமா, விஞ்ஞானத்தை நிரூபிக்க இயலுமா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அது ஆபாசங்கிறாங்க. இவங்க டிகிரி கற்பனை பண்றாங்கிறாங்க. உங்க கிதாபுல இருக்கு, நீங்க பதில் சொல்ற, அதுக்கு பதில் சொல்ல முடியல. அதே மாதிரி இமாமையை குர்பானி கொடுக்கலாங்கிறீங்களா, அது என்னங்க இது, இமாமையை தொழுவை வைக்க நடத்தலாம், அவர் கத்தீபாவலாம், அது மாட்டுக்கு மனுஷன் பிறக்கிறாங்கிறீங்க, அவன் குரானை மனப்பாடம் பண்றாங்கிறீங்க, அவனை இமாம நியமிக்கலாங்கிறீங்க, அவனை அறுத்து என்ன செய்யலாம், கொத்து புராட்டை போட்டு சாப்பிடலாங்க, இதெல்லாம் என்ன என்று கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் இவன் அவன் என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க, நீங்களே சொல்லியிருக்கேன் கேட்டோம், நாங்க வேணும்னு தான் சொன்னோம், இனிமே சொல்ல மாட்டோம்னு சொல்றீங்க. எங்களுக்கு கேள்வி கேட்கறீங்க, நாங்க தான் சொல்லுவோமே, வழிகட்டவர்களை எல்லாம் இப்ளீஸ் சைத்தான சொல்ற இடத்துல வைக்கிறார்கள், அப்படித்தான் நாங்க சொல்லுவோம், எங்கள்கிட்ட மாற்றுக்கிறது கிடையாதுன்னு சொல்லிவிட்டோம். அதுக்கப்புறம் கண்ணக்கோல் வைத்து திருடுறது, அதுக்கு தண்டனை இல்லைன்னீங்க. இதுங்க கண்ணக்கோல் வச்சு திருடுறது தண்டனை என்ன, பியூரோ பிள்ளைங்கலாம் பயங்கரமா சப்பட்டா போயிருவாங்க, இதான் நாங்க ரிசர்ச் கேட்டோம். அதுக்கு உங்களால என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியல. குழந்தைய கடத்தலாம் அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கு தண்டனை இல்ல. மிருகத்துக்கு தண்டனை கொடுப்பீங்களான்னு கேட்கறீங்க. விபச்சாரம் மிருகத்தை பிறந்து அவனை போட்டு தண்டனை கொடுங்கன்னு சொன்னா மிருகத்துக்கு யார் தண்டனை கொடுக்கறன்னு கேட்கறீங்க. இந்த மாதிரிலாம் பண்றீங்க. அதை விட கன்னி சோதனை ஒண்ணு போட்டீங்களே, அது பயங்கரமான ஒரு சோதனையா இருந்துச்சு, அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியல. அப்புறம் பஞ்சு வச்சுக்கிற விஷயத்தை சொன்னீங்க, அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல. 2 விரலால், சரி அதுதான் அசிங்கமா இருக்குது, அசிங்கம் இல்லாத ஒண்ணு போடுவோமேன்னு சொல்லிட்டு 2 விரல்ல பல்லு துலக்கிறத பத்தி கேட்டேன். இதுக்காவது என்ன செஞ்சிருக்கலாம், இதுல என்ன அசிங்கம் இருக்குன்றது ஒரு ஆதாரத்தையாவது இந்த ஹதீஸ் ஆதாரம் சொல்லி இருக்கலாம். அதையும் சொல்லல. நல்லா ஊறி போன பல்லு ஆரம்பத்தில் பல் துலக்கும் நல்லா தேய்ச்சி முழிஞ்சிடணும் அப்படின்னு சொல்றீங்களே, இது நாகரிகம்ல யாராவது டாக்டர் ஒத்துக்குருவானா, விஞ்ஞானம் ஒத்துக்கிறோமா, நாகரிகம் உள்ளவங்க ஒத்துக்குருவாங்களா, இது என்னங்கன்னு கேட்டோம். அதுக்கு இந்த மாதிரி எழுதினவங்க தான் இந்த சட்டத்தை எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க என்ன செய்யல, பதில் சொல்லல. குர்ஆனை தூய்மையானவர்கள் யாரும் தொடக்கூடாது என்ற வசனத்தை ஆதாரமா வைக்கலன்னீங்க, ஆனா வச்சேன்ட்டீங்க. அதுல முரண்பட்டதுன்னு சொன்னா அது சமயத்துக்கு தகுந்தவாறு நாங்க அப்படி செய்வோம், இடத்துக்கு தகுந்தவாறு மாத்திக்கிடுவோம், எங்களுக்கு எந்த ஒரு கொள்கையும் கிடையாது. அதாவது மூமின்களை கண்டால் ஆமன்னான்னு சொல்லுவோம், அங்கிட்டு போயிட்டா வேற மாதிரி சொல்லிக்கிறோம் ஒரு கூட்டம் சொன்னாங்களே, அந்த மாதிரி ஸ்டைல நீங்க என்ன செய்றீங்க, இதுக்கு பேர் தந்திரம் நினைச்சுக்கிட்டு ராஜதந்திரம் இவ்வளவு ராஜதந்திரம், அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறோம், தகுந்த மாதிரி பேசிக்கிறோம் விழிப்புணர்வா இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் கோட்டை விட்டேங்கிறீங்க ஒரு பக்கம். சரி சரி, அடுத்து என்ன செய்றீங்க, அரசியல் இருக்கிறான் இல்லைங்கிறீங்க. எவ்வளவு முரண்பாடு, அதுக்கு நீ சொன்ன சரியா இல்ல. பார்சி மொழியில ஓதனான்னு சொன்னதுக்கு என்ன செய்யறாங்க, அரபிக்கு நெருக்கமா இருக்கனால உச்சரிப்பு கரெக்டா வரீங்க. அதுக்கடுத்து ஒரு பார்சி மொழிக்கு நான் வாசினேன், அதுக்கு சொன்னீங்களா, பார்சி விளங்காத மக்கள் அங்க இருக்கிறார்கள், பார்சியில பேசினா தானே பார்சியில விளங்காதன்னு சொல்ல முடியும். பார்சி அரபியில் எழுதி வாய்ச்சா அரபியில உள்ளவனு தானே விளங்காது.
அப்ப அந்த அப்படின்னு சொல்ல முடியல உங்களுக்கு. அது மாதிரி தௌராத் இன்ஜீல் விஷயத்துக்கு வந்து பேச்சுக்கு அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அவர் என்ன பதில் சொன்னாருங்கிறத. வந்து தௌராத் இல்லதான், இல்லாத ஒண்ணு ஒருத்தவங்க வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு தானே சொன்ன, உதாரணம் இருக்கிறதான உதாரணம் சொல்லணும். அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அது யூனுஸ் நபி விஷயமா சொன்னீங்க, அதுக்கு என்ன செய்யல, உங்களோட பதில் நாங்க சொல்லிட்டோம். அதோட மோசமா அல்லாஹ் கோபிச்சாருங்கிற அளவுக்கு எழுதி வச்சிருக்கான்னு சொன்னோம். அது மாதிரி தர்ஜுமாவுல தான் தவறுன்னு சொல்லிட்டு ஒரு தர்ஜுமாவுல ஒரு தவறும் காட்டல, நோட்ஸ்ல தான் காட்டிருக்காரு. எல்லாமே என்னது தர்ஜுமா தவறுன்னு சொன்னவர் தர்ஜுமாவுல மொழிபெயர்ப்புல காட்டாம குறிப்புகள் கொடுத்திருப்போம்ல, அதுல இருந்தா நம்மளால் அதிகபட்சமாக காட்ட முடிஞ்சு. அப்புறம் இறைவன் இல்லைன்னு கூட பேசியிருக்காருன்னு சொல்லி அதையாவது சவால் விடுவாரு, கிளிப்பை கேட்பாரு, அதை போட்டு காட்டலான்னு பார்த்தா அதை கேட்கறது கூட ஒரு தெரியும் இல்ல. போடு அதை போடு, அப்படி சொன்னு கேட்கணுமா இல்ல? எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லி இருக்கிறோம், கேட்பாரு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அது வரைக்கும் கேட்கவே இல்லை. அது மாதிரி வந்து இப்படி நிறைய சுருக்கமா டைம் முடிந்து விட்ட காரணத்தினால இன்னும் சில விஷயங்கள் பட்டியல் இருக்குது. நீங்க நிதானமா உட்கார்ந்து ஒன்னும் செய்ய வேணாம், மொத்தமா எழுதுங்க. அவர் கேட்டதெல்லாம் நீங்க எழுதுங்க, நான் கேட்டதெல்லாம் எழுதுங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, தொகுப்புரை அவங்களுடைய தொகுப்புரையில நேத்திலேருந்து இன்ன வரைக்கும் எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு மாற்றமாகத்தான் இருந்தேன் அப்படிங்கிற வாக்குமூலத்தை அறிவிச்சாங்க. ஏன்னா அதுல தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. அவங்க வாசித்ததை உங்களுக்கு நினைவூட்டுறேன். பிஜேயின் தர்ஜமாவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களோ இல்லை அப்படின்னு தான் வந்து உட்கார்ந்தாங்க. குர்ஆன் ஹதீஸ் மாற்றமான கருத்தை வச்சிருக்கேன் நம்ம சொன்னோம். இந்த நிலைப்பாட்டுக்கு ஒப்புக்கொண்டவர்கள் அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும். பதில் சொல்லாம தப்சீர் நூலுக்கு சம்பந்தமே இல்லாத வேற வழி இல்லைனால 2 நாள் ஒப்பேத்தனுங்கிறதுக்காக வேண்டி ஃபிக்ஹுடைய கிதாபை கொண்டு வந்து ஃபிக்ஹுடைய கிதாபை தப்சீருடைய கிதாபு உண்டு அது காட்டுறதுக்காக வேண்டி முயற்சி செய்து அதிலையும் தோத்து போயிட்டாங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்களும் ஆலிம்களும் பார்த்திருக்காங்கன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற யாருமே ஃபிக்ஹ் கிதாபை தப்சீர் சொல்லவே மாட்டாங்க. இன்னொன்னு எழுத்துன்னு இருக்குதா, அதனாலதான் யாரும் சொல்லலாம். எழுத்துன்னு வச்சுட்டா எல்லா நூலும் இடம்பெறும். அவ தப்சீர் நூல் போட்டிருக்கே தேவையில்லை, சாதாரணமா சிந்திச்சாலே புரியும். தப்சீர் நூல் போட்டுட்டனால அது சம்பந்தமான எழுத்துன்னு தான் புரிவாங்களே தவிர எழுத்துன்னு போட்டோம் அவன் தப்சீர் போட்டு தேவையில்லையில, எல்லாம் தான் அடங்கும்ல. இது சாதமா யோசிச்சாலும் தெரியுமே. இப்போ அங்க வந்து தப்சீர் நூல்னு சொல்லிப்பட்டு இங்க வந்து வேற எதுவும் வழி இல்லாதனால ஃபிக்ஹ் கிதாபை தூக்கணான்னு சொன்னா தப்சீர்ல எந்த தவறும் இல்லைங்கிறத இதன் மூலம் ஒப்புக்கொண்டாங்க. அதனால அங்க எங்கள் சார்பில் கையொப்பமிட்டவர்கள் சரியாதான் செஞ்சாங்க. ஆனா இங்கே அவர்கள் மோசடி செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு? பேனரில் கூட மோசடி செய்திருக்கிறார்கள். உண்மையிலே அவர்கள் பக்கம் நியாயம் இருந்திருந்தால் என்ன செஞ்சிருக்கணும், அங்க வந்து தப்சீருங்கிற நிலைப்பாடுல தப்சீர் இருக்குதுல அதையும் போட்டிருக்கணும். அப்ப நியாயவாதிகள் மக்கள் நினைப்பாங்க. வெளியில கூட மக்களை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா இங்க தப்சீர் நிலைப்பாடு இருந்தும் கூட அது எடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? சொல்லுவது ஒண்ணு செய்வது ஒண்ணு. அப்ப அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லை தப்சீர் நூல்கள்ல, வேற வழி இல்லாம பழையதையே தூசி தட்டி கொண்டு வந்திருக்கிறான் அப்படிங்கறதுதான். ஆனா இன்னைக்கு நடுநிலையான நம்ம கொலைக்கு அப்பாற்பட்ட ஆலிம்கள் கூட இதை நினைச்சு பார்ப்பாங்க. எப்படி ஃபிக்ஹ் கிதாப் தப்சீர் கிதாப் ஆகும்? அப்படி இருந்திருந்தா அவங்க ஒப்பந்தத்திலே ஃபிக்ஹ் கிதாப்னு தெரிவிச்சிருக்க வேண்டியதானே? ஏன் அங்க சொல்லாம தப்சீர் நூல் இருக்குது அதை ஒப்புக்கொண்டு எழுத்துங்கிறனால கொண்டு வந்து ஏன் சொல்றாங்க? அப்ப அங்கேயே சொல்லியிருக்க வேண்டியதானே? ஏன் மோசடி செஞ்சாங்க என்று மாற்று கொள்கையில் இருக்கக்கூடிய நடுநிலையான ஆலிம்களும் பெருமக்களும் நன்றாக உணர்ந்து கொள்வார்கள். இதுதான் உண்மை. அப்ப அவங்களுடைய கொள்கைக்கு மாற்றமாக இருந்தாங்க, அவங்களே வாசிச்சு அவங்களே ஒப்புக்கொண்டாங்க. இன்னொன்னுங்க, ஃபிக்ஹ் கிதாபையே தப்சீர் கிதாபு தான் நிரூபிக்க அவங்க முனைந்தது அவர்கள் முதல் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்பதற்குண்டான ஒரு ஆதாரம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்ம தலைப்புல நம்ம சொன்னோம் உங்கள் எழுத்து தப்பு இருக்குன்னு சொல்லி, அப்படியாகத்தான் நம்ம பழைய விஷயங்களை நம்ம சொன்னோம். இப்படி அவர்கள் எழுதியிருக்கிற விஷயங்களையும் நம்ம சுட்டி காட்டணும். முன்னுக்கு பின் முரண் அப்படிங்கிற சுட்டி காட்டணும். உங்களுடைய தர்ஜமாவில் கரெக்டா நம்முடைய நிலைப்பாடுல இருந்தோம். அதிலேயே நம்முடைய நிலைப்பாட்டில் நாம் நிலையாக இருந்ததால் மிகப்பெரிய வெற்றி நமக்கு இருக்குங்கிறத இதன் மூலம் நம்ம புரிஞ்சு கொள்றோம். அடுத்ததாக
இப்பொழுது மோசடி செய்திருக்கிறார்கள். ஏன்னா சொன்னது ஒண்ணு செய்து ஒண்ணு, வேற வழி இல்லைங்கிறதுனால கலாலாங்கிற சட்டம், அதுக்கு சட்டம் தெரியறதாங்கிறத அவங்க ஒப்புக்கொண்டாங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம், கலாலா சட்டம் உங்களால விளக்கம் செய்ய முடியல, நீங்கள் எழுதினத்திற்கு என்ன விளக்கம் என்று நாங்கள் கேட்டாக்கா நீங்க சொல்லுங்கன்னு எங்களை பார்த்து கேட்கிறீங்கல்ல, அதே ஒரு தோல்விதானே. நீங்கள் எழுதினதுக்கு உங்களுக்கு விளக்கம் இல்லை என்கின்ற போதே அதற்குண்டான தகுதி, விரிவுரை வழங்குகின்ற தகுதி உங்களுக்கு இல்லைங்கிறத நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. அதே போல ஒரு பெண்ணுக்கு விவாகரத்து செய்யும் உரிமை இருக்குன்னு எழுதியிருக்கிறீங்களே, தகுமாண்டா? நாங்கள் ஆட்சேபம் தெரிவிக்காத வரிகளை படிக்கிறீங்களே, ஆனா ஆட்சேபம் தெரிவிக்கலையே. நாங்கள் ஆட்சேபம் தெரிவித்த வரிகளை படித்து இதில் என்ன குற்றம் இருக்கிறது, பிழை இருக்கிறது, தவறு இருக்கிறது என்று நீங்கள் கேட்டிருந்தால் உங்கள் நிலைப்பாட்டில் சரியா இருக்கிறீங்க அர்த்தம். நீங்க அந்த நாங்கள் வைத்த வாசகத்துக்கே போகாம வேறு பக்கம் நீங்கள் சென்றதே உங்களிடம் உரிய ஆதாரம் இல்லை. நாங்க ஹதீஸ வச்சோம், இதைக்கு முரணா இருக்கிறதுன்னு சொன்னோம். ஒண்ணு இது நீங்க சொன்ன சரிதான் ஏற்றுக்கொண்டிருக்கேன், அடுத்த எடிஷனை மாத்திருங்க. அப்படி இல்லைன்னா விளக்கம் சொல்லிருக்கேன், விளக்கம் சொல்லல. அப்ப அதற்குண்டான ஞானம் இல்லை என்பதால் அவர்கள் இதுக்கு இந்த குர்ஆனுக்கு ஆய்வு செய்து நானும் சட்டம் சொல்லுகிறேன், நானும் விரிவுரை வழங்குகிறேன் என்று சொல்வதற்குண்டான தகுதி அவங்களுக்கு இல்லை அப்படின்னு ஆகி போச்சு. அதுக்கு அடுத்ததாக இந்த ஃபாத்திஹா சூராவுக்கு அல்லாஹ்வுடைய நிலைப்பாட்டை, அல்லாஹ்வுடைய கூற்றை சொல்லி உங்கள் பதில் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம். ஏன்னா ஒரு வாசகமாக இருந்தால்தான் அறிவுக்கு பொருந்தும் என்று எழுதியிருக்கிறீர்களே, வாசகமே இல்லாத அர்-ரஹ்மான் இர்-ரஹீம் மாலிகி யௌமித்தீன் வாசகமே இல்ல, ஆனா அல்லாஹ் தஆலா வசனமாக்கி இருக்கிறான். அறிவுக்கு பொருந்தாது, நீங்களே அறிவுக்கு பொருந்தாததையா அல்லாஹ் தஆலா வசனமாக்கினான் என்பது எங்கள் கேள்வி. இந்த கேள்விக்கு இது பதில் சொல்வதை விட்டுவிட்டு ஏன் கருத்து வேறுபாடு வந்தது வசனங்களுக்கு மத்தியிலே? அவங்கவங்க விருப்பப்படி தானே செய்தார்கள். அதையா நான் கேட்டேன்? நான் கேட்டது என்ன? அறிவுக்கு பொருந்த வேண்டியல அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறானே, அறிவுக்கு பொருந்தாதையா அல்லாஹ் சொல்லிவிட்டானே, இதுக்கல்லவா நீங்க பதில் கொடுத்திருக்கனு? பதில் இல்லை, அதனால் சொல்லவில்லை. விவரம் தெரியாமல் இருக்கின்ற போது ஏன் ஆய்வு செய்ய வேண்டும்? விரிவுரை எங்க பேரில் இறங்க வேண்டும்? அவர்கள் வேலையை அவர்கள் பார்த்துட்டு போலாமே. குர்ஆனையும் ஹதீஸையும் விளையாட்டு மைதானமாக ஆக்க தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அடுத்ததாக அலிஃப் லாம் மீம் சொன்னாங்க, உங்கள் கருத்துக்கு ஆதாரம் என்னன்னு தான் கேட்டோம். ஆதாரம் இல்லைனால அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறார், அங்கேயே அவருடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். ஆதாரம் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? அங்க இருக்குது, இங்க இருக்குது, அவருடைய ஆதாரம் இல்லைன்னு அர்த்தம். இது பல இடங்கள் நடந்திருக்குது, அங்கே இதுதான் நடக்குது. அப்ப அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கிறது முஸ்லிம்களாக இருந்தால் சொன்னா அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. அலிஃப் லாமுக்கு அர்த்தமே இல்லை என்ன நாங்க சொன்னோம். அல்லாஹ்வுடைய கலாம் அர்த்தம் இல்லாமல் இருக்காது. ஆனா எப்படி? அல்லாஹு அஅலமு பிமுராதிஹி பிதாலிக எல்லா தஃசீர்லயும் அர்த்தம் எழுதியிருக்காங்க. இதனுடைய முழு அர்த்தத்தை, உண்மை அர்த்தத்தை அல்லாஹ் நன்கு அறிந்தவன். அப்ப நமக்கு தெரியல, அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன் உளறலை அல்லாஹ் செய்ய மாட்டான்? உளறலா இருந்தா அதை ஓதுனா எப்படி நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் அடுக்கடுக்கான விஷயங்களை வைத்து உங்களுடைய பதில் என்ன? நீங்கள் எழுதி இருக்கீங்களே அதுக்கு ஆதாரம் காட்டுங்கள் என்றும் ஆதாரம் காமிக்கல. அப்ப இல்லாம என்று ஆகி போச்சு. அப்படி இல்லாததை எழுதுவதற்கு ஒருவர் தேவையா? குர்ஆன்ங்கிற ஹதீஸ் பேரில். அதனால இந்த தகுதியை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதே போல இது தவறி போன தொழுகை தொழாமதற்கு இல்லாமன் தாப என்று வருகிறது. நீங்க தௌபா செய்யணும், தொழு விட்டுட்டான்ல, அது ஒரு குற்றம் தானே. அந்த குற்றத்துக்கு அவன் தௌபா செஞ்சுதான் அவனு தவறு செய்வான். தௌபா செய்யக்கூடாதா? ஆனா அதன் மூலம் கல்லா தொழுகை தேவையில்லை என்றீர்களே, அந்த வாசம் எங்கே இருக்கிறது? அந்த வசனத்தில் கேட்டோமே. நீங்க வசனத்தை ஓதி காமிட்டு இந்த இருக்குதுல கல்லா தொழுகை அப்படி சொல்றது விட்டு விட்டு தௌபா தானே சொன்னீங்க. அதான் நாங்களும் சொல்றோமே, அவன் ஒரு மனிதன் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே தொழவில்லை ஆனால் அது குற்றம், தௌபா செஞ்சுதான் ஆகணும். அது பிரச்சனை இல்லை. நாங்கள் கேட்ட கேள்வி பதில் செஞ்சீங்களா? இல்ல. அப்ப இல்லாத கருத்தை தான் விரிவுரை என்கிற பெயரில் எழுதி வச்சிருக்கிறீங்க. ஆகவே இது ஒரு மோசடி. குர்ஆனில் இல்லாததை இருக்கிறதா சொல்றது மோசடி. இந்த மோசடி செய்ய கூடியவர்கள் அந்த தகுதியை, விரிவுரை வழங்குகின்ற தகுதியை இழந்து விட்டார்கள் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. மலக்குல் மௌத்துக்கு சொன்னீங்களே, உங்க மலக்குல் மௌத்துங்கிறது அப்படி இருந்தாலும் ஒவ்வொருவரையும் வழங்க உங்கள் கைன்னு சொன்னீங்களே, இது தகுமா? உங்கள் பொறுப்பாளர் என்றால் எல்லோருக்கும் ஒரு பொறுப்பாளர் தான் இருப்பார், ஒவ்வொருக்கும் பொறுப்பாளரா? அது மட்டும் இல்ல, வசனத்திலே இருக்கிறது, அதை நீங்க பார்க்க கூடாதா? அம் துரீதுன அன் தஸ்அலு ரசூலக்கும், உங்கள் ரசூல் இடத்திலே கேட்பதை விரும்புகிறீர்களா? அல்லாஹ் கேட்டானே, உங்கள் ரசூல் என்றால் எல்லோருக்கும் ஒரு ரசூலா, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ரசூலா? இந்த வசனங்களை எல்லாம் ஓதி பார்க்க வேண்டாமா? அப்ப அதனாலதான் சில விவாதங்களை அவங்க தவிர்த்தாங்க. ஏன் தவிர்த்து? அவங்க செஞ்சா பல வசனங்களை கொண்டு வந்து அவர்களுடைய கருத்தை தவிடுபொடியாக்கி இருப்போம். அப்படிங்கறதுனாலதான் அவங்க இந்த விவாதத்துக்கெல்லாம் வராம ஒதுங்கி ஒதுங்கி போனாங்க. அப்படிங்கறதையும் நீங்க
நினைவிலே வைக்கணும். அது மட்டுமா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல ஒரு சாதாரண மூமினே நினைக்க மாட்டானே அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லைன்னு ஒரு நபி நினைச்சாங்க இருக்கீங்களே, அதுக்கு பதில் கொடுக்கும் போது கூட அப்படிலாம் நினைச்சதுனாலதான் மீன் வைத்துக்க போனாரு. அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லைன்னு ஒருத்தர் நினைச்சா அது குஃப்ரு. அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் குஃப்ருல இருந்துட்டு மறுபடியும் ஸலாத் வந்தாரா? அப்ப அந்த நேரத்துல அவர்கள் நபியாக இல்லையா, முஸ்லிமே இல்லைன்னு சொன்னா அப்புறம் எப்படி நபியா இருக்க முடியும்? பாருங்க, ஒரு தப்பை எழுதிட்டு அதை சாதிக்கிறதுக்காக இப்படி எல்லாமா? அதற்காக ஒரு நபியை கலங்கப்படுத்துவதா? ஆனால் நான் சாதிப்பதுதான் சரி என்பதற்காக எவ்வளவு ஒரு பெரியவளாக இருந்தாலும் களங்கம் சுமத்த தயங்க மாட்டேன் என்பதை தான் இதன் மூலம் அவர்கள் நிரூபிக்கிறார்களா என்பதை யோசிச்சு பாருங்க. குதிரத்துக்கு அர்த்தம் இருக்குங்கிறாங்களே, நான் அது மட்டும் தான் அர்த்தம் இருக்குதா? ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்கு, அது மட்டும் தான் தெரியும் சொன்னா இந்த துறைக்கு நீங்க வந்திருக்கவே கூடாது. ஒரு வார்த்தைக்கு எத்தனை பொருள் இருக்கிறது என்று தெரிந்திருந்தால் அந்த துறைக்கு வந்திருக்கணும். ஏன்னா குர்ஆனை படிச்சாலே போதும், அதற்காக அகராதியை படிக்கணும் அந்த அளவுக்கு எல்லாம் போன சொல்லவில்லை. குர்ஆனை படித்தா போதும். அந்த குர்ஆனிலே இருக்கிறது அம்மல் இன்சான் இதா மபுத்தலாங்கிற இடத்துல அம்மா இதா மபுத்தலாஹு ஃபகதர அலைஹி இருக்குது. நெருக்கடியில் ஆழ்த்துவது அதன் கதற தானே. நெருக்கடியில் ஆழ்த்துவது அர்த்தம் இருக்குதுல, அது ஒரு நபி விஷயத்திலையும் வைக்கல. நாம் நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டோம் என்று கருதினார், பிரச்சனை இல்லையே. நாம் அவரை தண்டிக்க மாட்டோம் என்று கருதி கொண்டார், அதான அர்த்தம். இது பொருந்துதே. ஒரு வார்த்தைக்கு ரெண்டு பொருள், எது ஒரு நபிக்கு பொருந்தும் அது சூட்டபிளான வார்த்தையை பொருளை போடக்கூடாதா? ஒரு நபியை கலங்கப்படுத்தணுமா? அது குஃப்ருடைய நிலைக்கு. நாங்க எங்களை பத்தி அசிங்கங்கள் என்று சொன்னாங்க, அசிங்கமே இல்ல. இதை விட ஒரு அசிங்கம் என்ன இருக்கிறது? ஒரு குர்ஆனுடைய வசனத்தையே மாற்றப்பட்டு விட்டது என்று சட்டம் சொன்னீங்களே, 1400 ஆண்டுகளாக யாரும் சொல்லாத சொன்னீங்களே, ஒரு சட்டமே அடிபட்டு போத, ஒரு வசனமே மறுக்கப்படுகிறது, அது குஃப்ர் அல்லவா? இந்த குஃப்ரை விட ஒரு அசிங்கம் ஒன்று இருக்கிறதா? குஃப்ர் செய்வதை விட அசிங்கம் என்றால் என்ன நீங்க பொருள் கொண்டிருக்கிறீர்கள்? குஃப்ர் மிகப்பெரிய அசிங்கம் அல்லவா? அதனாலதான் நம்ம சொன்னோம் இது தகுதி இல்லைன்னு. குர்ஆன ஹதீஸையும் விளங்காவிட்டா மேடையேறி பேச கூட சொல்ல கூடாது. நீங்க உங்க நிலைப்பாடு அந்த நிலைப்பாடாக இருந்தால் நீங்கள் விரிவுரையும் வழங்கக்கூடாது, இனி மேடையிலும் ஏறக்கூடாது. உங்க நிலைப்பாட்டு பிரகாரம் என்பதை நாங்கள் நினைவுட்டாமே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விஷயத்துல சரியா சொல்லீங்களே, நாங்கள் சொன்னோமே நிர்வாணமாக இருந்தார்கள் எழுதியிருக்கிறேன் கேட்டோமே, ஒன்னு ஆமாங்கன்னு அல்ல இல்லங்கன்னு உப்பு உட்கார்ந்துக்கிட்டு தெளிவாக சொல்லவில்லைங்களே. இது என்ன? நாங்க வசிச்சேதான் அப்படித்தான் சொன்னீங்க. லஞ்சம்ங்கிற விஷயத்தை சொன்னோம். அதே போல தீபாவளி பொருளை சாப்பிடலாங்கிறீங்க, ஓணம் பொருளை சாப்பிடலாங்கிறீங்க, அப்படிலாம் நம்ம சொன்னோம். அதுல வேற என்ன தெளிவு வேணுங்கிறது இருக்கு? இதுல எல்லாம் தெளிவாகத்தானே ஒவ்வொன்றா சொல்லிக் கொண்டே வருகிறோம். எல்லாம் சரியாகத்தானே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தெளிவு இல்லைங்கிறீங்க. நீங்க லஞ்சம் வாங்கலாம் எழுதிருக்கிறேன்னு சொன்னோம், கருணாநிதிக்கா எழுந்திருக்கலாம் சொன்னோம். இதுவெல்லாம் எந்த ஹதீஸ் ஆதாரத்தில் இருக்குன்னு கேட்டோம், தெளிவு இல்லைங்கிறீங்க. அப்ப இதன்படி பார்த்தா இங்க சும்மா சொன்னா வாசிச்சா பத்தான்னு சொன்னா, நீங்கள் மதுஹபு என்று வாசித்தீங்கல்ல, அத்தனையும் தள்ளுபடியாகிவிட்டது. நீங்கள் இப்படி வாசித்தான் அர்த்தம் சொன்னீங்க, வாசித்தான் அர்த்தம் சொன்னீங்க. இது கூடாது, எல்லாத்துக்கும் கூடாதானே, முடிஞ்சு போச்சு. அப்ப அவங்களே ஒப்பு கொண்டாங்க, நாங்களும் சும்மா தான் சொன்னோம், ஒப்பு கொண்டாங்க. ஏன்னா விழா வாரியாவா பக்கம் பக்கமா வாய்ச்சாங்க, அந்த துண்டை தான் வாய்ச்சாங்க அர்த்தம் சொன்னாங்க, அந்த துண்டை தான் வச்சு அர்த்தம் சொன்னாங்க. நம்ம அப்படி செஞ்சாக்கா எனக்கு சும்மா சொன்னா போதுமா? அப்ப இதே வழங்குது, நீங்களும் சும்மா தான் சொல்லுங்க, ஒண்ணும் இல்லைன்னு ஆகிப்போச்சு அவங்க வாழ்வத பிரகாரம். அடுத்த அதே போல நீங்க அசிங்கங்கள் நீங்களே. இப்ப அசிங்கங்கள் யார் நடைமுறைப்படுத்துவது? அப்பாவி இளைஞர்களுக்கு மத்தியில எல்லாம் அசிங்கத்தை அறிமுகப்படுத்துறீங்களே, தொடைப்பதி காட்டலாங்கிறீங்களே, இது எந்த அளவுக்கு சரி? ஒரு பள்ளிக்கு பெண்களை கூப்பிட்டு விட்டு தொடையும் ஆண்கள் காட்டாங்க, இது அசிங்கம் இல்லையா? பெரிய பாரதமா அசிங்கம் சொல்லலங்கிறீங்க. நீ தொழிலுக்கு போய் இளைஞர்லாம் ஜட்டோட போறாங்கன்னு பெண்களே இருக்கிறாங்க, அசிங்கமா இல்லையா? ஆண்களும் பெண்களும் ஒன்னா சேர்ந்து உட்கார்லாங்கிறீங்க, அடுத்த ஆளுடைய மனைவி இவருடைய மனைவி எல்லாம் சேர்ந்து நீங்க ஜட்டியும் போடலான்ட்டீங்க, அப்படி உட்காந்து சாப்பிடலாமா? அது அசிங்கம் இல்லையா? நாங்க அந்த வசனத்தை சொல்லி இப்படி சொன்னீங்க, எங்க இருக்குன்னு கேட்டா, ஆண்களுக்கு சொன்னாலும் பெண்களுக்கு நான் வணக்கம்ங்கிறத காட்டுறீங்களே. தொழுகை வணக்கம் சரிதான், நோன்பு வணக்கம் சரிதான், ஆண்கள் பெண்கள் ஒரு சட்டம் தான். அசிங்கத்தை செய்வதற்கா நீங்க அந்த உதாரணமா காட்டுறீங்க? அல்லாஹ் தஆலா உங்கள் நண்பர் வீட்டுக்கு சாப்பிடலாங்கிறான், நம்ம நண்பர் வீட்டுக்கு போறோம், நமக்கு பரிமாறுவாரு, அவரும் சேர்ந்து உட்கார்ந்துருவாரு, சேர்ந்து சாப்பிடுங்க. அல்ல நமக்கு பரிமாறுவாரு, பின்னால் அவர் சாப்பிடுவாரு, தனித்து சாப்பிடுறோம். அதான் அல்லாஹ் சொல்றான் ஜமீஅன் ஒஸ்தாத்தாங்கிறான், தனித்து சாப்பிடலாம், கூட்டமா சாப்பிடலாம் என்று சொன்னதுனால ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாமா? இது அசிங்கம் இல்லையா? மேற்கத்திய கலாச்சாரம் இல்லையா? இதை விட ஒரு அசிங்கம் என்ன இருக்குன்னு கேட்டோம். நான் என்ன சொல்றேன், அசிங்கம்னா அசிங்கம்னு ஒப்புக்கொள்ளுங்க, அதை விட்டுன்னு சொல்லுங்க. ஆனா அந்த அசிங்கத்தை நியாயப்படுத்த குர்ஆன் வசனத்தை அல்லவா ஆதாரமாக கேட்டுகிறீர்கள், அந்த அசிங்கத்தை நியாயப்படுத்த ஹதீஸை அல்லவா ஆதாரமாக காட்டுகிறீர்கள்.
ஆனால் இமாம்கள் யாராவது அந்த அசிங்கங்கள் கூடும் சொன்னாங்களா? அது கூட நம்ம சொன்னோமே, அப்படி சொல்லலைங்கிறத பல இடங்கள் நம்ம சுட்டி காட்டினோமே. அப்படி இங்க சொன்னாங்க, நீங்க அப்படி சொன்னாங்கன்னா ஆதாரம் சொன்னோம், இது வரைக்கும் தெரியல. அப்ப அதுல என்ன ஆகி போச்சு? அவங்க சொல்லலன்னு ஆகி போச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, சலாசம்பி சலாசம் அப்படின்னாங்க. சலாசம்பி சலாசுக்கு இன்னும் இது அர்த்தம் மும்மூணுண்டா அப்படின்னாங்க. மூணா செய்யணும்னு தான் இருக்குது, எல்லா இடத்திலும் இருக்கு. சலாசம்பி சலாசம் 3 தடவைகள் அள்ளி செய்தார்கள் ஒரே தடவையிலே. இப்போ ஒரு ஹதீஸ்ல கூட மதுமல்ல வஸ்தன்ஷக சும்மா கசல வஜ்வவு சலாசன் இருக்குது, 3 சேர்த்துதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாய்க்கொப்பளித்து 3 தடவை, நாசுக்கு தண்ணி செலுத்துறது, மூஞ்ச கழுவு எல்லாம் 3 தடவை தான். இதுல என்ன இருக்குது? அப்ப 3 தடவைங்கிறது அதிசயம் இருக்கக்கூடியதான். தனித்தனியா செஞ்சுட்டாவும் திரும்பி எல்லாத்திலும் இருக்கு. இருந்தே சொல்றதுதான், வார்த்தைக்கு வார்த்தை இல்ல, வார்த்தைக்கு வார்த்தைகளாலும் யோசிச்சாங்க. இன்னொன்னுங்க, முஸ்லிம் சம்பந்தமா அவன் சொன்னாங்க, பொதுவா பேசும் பொழுது தவறுகள் வருங்க. இதுக்கு என்னது ஆதாரம்? அவங்களுடைய ஆன்லைன் பேஜுக்கு போங்க, அதில் கீழே எழுதியிருக்கிறாரு, நான் தவறா கருத்து சொல்லியிருப்பேன் என்ன அறியாமல், அதை நீங்கள் புரிந்திருந்தா திருங்க, நான் திருத்திக் கொள்கிறேன் அப்படி சொல்ல. அதுதான் பதில். நாங்க முஸ்லிம் சொன்னாங்களா, அதான் பதில். நாங்க மணிக்கணக்காக பேசுவோம், நமக்கே தெரியாது. ஹதீஜாங்கிற இடத்துல ஆயிஷான்னு வந்துரும், ஆயிஷாங்கிற இடத்துல ஹதீஜான்னு வந்துரும். அப்படி வர்றதே எங்களுக்கு தெரியாது. ஆனா ஹதீஸ் இருக்குது, ஷுபலிமால் அது இருக்கிறது தான் அந்த வார்த்தையில. இது நாங்க ஒண்ணு ஆதாரம் காட்ட, அவங்களே காட்டலாம். திருமதிங்கிறதுக்கு சொன்னதும் அப்படித்தான். நாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறான்னு சொல்லும் பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம், இது சாதாரணமாக செயல்படக்கூடியதுங்கிறத அவர்களுடைய ஆன்லைன் பிஜே ஆதாரங்கிறதை தெரிவித்துக் கொள்கிறேன்.